சின்ன தெய்வமாக உன்னை வச்சுருக்கேன், நான் சர்வத்தையும் நியாயம் இருக்கிறேன், உன்னை இங்கே வச்சுருக்கேன்னா சில காரியத்தில் நீதி நியாயம் என்பதை நீ நிலைநிறுத்தணும். சரியான விவேகம் இருக்குன்னா நிறைய தீமையிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். விவேகம்னா என்ன? ஒரு காரியத்தை முன்கூட்டி யோசிப்பது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்பது. வினாங்கிறது தேவனுடைய 7 தூண்ல ஒரு தூண். அந்த ஒரு தூணை உலகமும் பிசாசும் தவறான விதத்தில் செயல்படுகிறது. நம் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறோம் என்றால் அதை சரியான காரியத்தில் தூய்மையான விதத்தில் செயல்படுத்தணும். பிசாசு எவ்வளவு தந்திரமா நம்ம அடிக்கணும் நாசமாக்கணும் நினைச்சா கூட அவனை காட்டிலும் தந்திரமா இருக்கும். தந்திரமா இருந்து கடைசியில அவனுக்கு அது தீமையா மாறணும். ரெண்டு வாரமாக ஞானத்தினுடைய 7 தூண்கள்னு பேசி வருகிறோம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன்னை 7 தூண்களால் அப்படி சொல்லுகிறது. அந்த 7 தூண்களும் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் ஞானத்தினுடைய மற்ற தன்மைகளை குறித்து பேசுகிறது. அவை அனைத்தும் ஞானம், அதெல்லாம் வேற எதுவும் கிடையாது. அவைகளும் ஞானமாக இருக்கிறது. ஞானத்தினுடைய மற்ற செயல்பாடுகள், இப்போ அறிவில் செயல்படுகிறோம்னா அதுவும் ஞானத்தினுடைய ஒரு செயல்பாடு. அண்டர்ஸ்டாண்டிங்கில் செயல்படுகிறோம்னா அதுவும் ஞானத்தினுடைய செயல்பாடு. ஒரு காரியத்தை நம்ம சரியான விதத்தில் நியாயம் விசாரிக்கிறோம், அதை ஜட்ஜ் பண்ணுறோம், அதுக்கு ஒரு சரியான ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறோம் என்றால் அது ஞானத்தின் விளைவாக வரக்கூடியது. அது அத்தனையுமே ஞானத்தினுடைய செயல்பாடுகள், ஞானத்தினுடைய இன்னொரு ஃபார்மாக இருக்கக்கூடியது. யாக்கோபு திருப்போம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் திருப்போம். யாக்கோபு 1:5 வசனத்தை வாசிப்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அழுகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கான். ஞானம் ரொம்ப முக்கியம். அந்த ஞானத்தினுடைய 7 தூண்களும் ரொம்ப முக்கியம். நீங்கள் தேவாவியினால் ஏவப்பட்டு நடத்தப்படுகிறீங்க, தேவ ஆவியானவர் உங்களை நடப்பிக்கிறார் அப்படின்னா இந்த 7 தூண்களும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். ஆனால் 7 தூண்களும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பூர்ணமாக செயல்படுகிறது. எல்லாருமே இந்த ஞானத்தினுடைய 7 காரியத்திலேயே முற்றிலுமாக பூர்ணமாக வளர்ச்சி அடைந்து விட்டோமான்னு கேட்டோம்னா யாருமே கிடையாது. எல்லாருமே அதில் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாருமே அறிவில் முற்றிலுமாக வளர்ந்துட்டோன்னு கேட்டால் எல்லாருமே அறிவில் வளரலை. அறிவை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், அண்டர்ஸ்டாண்டிங்கை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். எல்லா காரியத்திலும் நாளுக்கு நாளில் வளருகிறோம். ஏதே ஒரு காரியத்தில் எனக்கு குறைவு இருக்குது என்றால் ஞானத்தினுடைய உறைவிடம் கர்த்தர். கர்த்தர் தான் நம்முடைய ஞானமாக இருக்கிறார். கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாரமாக இருக்கின்றது. NLTயில் போடுது. இஃப் யூ நீட் விஸ்டம், முதல்ல எனக்கு விஸ்டம் தேவை என்பதை நமக்கு புரியணும். நிறைய மக்களுக்கு எனக்கு விஸ்டமே தேவையில்லை நினச்சோம்னா அதான் இருக்கிறதுலே பெரிய ஞானம் இல்லாத காரியம். இஃப் யூ நீட் விஸ்டம், ஆஸ்க் அவர் ஜெனரஸ் காட் அண்ட் ஹீ வில் கிவ் இட் யூ. ஹி வில் நாட் ரிபீக் யூ ஃபார் ஆஸ்கிங். ஞானம் உங்களுக்கு அவசியமாக இருந்தது என்றால் அந்த உதாரத்துவம் உள்ள ஒரு தேவனிடத்தில் கேளுங்க. அவர் இது கஞ்சம் கிடையாது, கருமி கிடையாது. ஆஸ்க் அவர் ஜெனரஸ் காட் அண்ட் ஹீ வில் கிவ் இட் யூ. ஹீ வில் நாட் ரிபீக் யூ ஃபார் ஆஸ்கிங். நீங்கள் ஞானத்தை கேட்டதுனால உங்களை கடிந்து கொள்ள மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குது, நீ தானே விதைச்ச, நீ தானே சில தவறான தீர்மானங்கள் எடுத்த, நீ தானே ஞானம் இல்லாமல் நடந்துக்கிட்ட, அதனால் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது கிடையாது. நீங்கள் நம்ம செய்கிற தவறான காரியத்தில் கூட ஆண்டவனே தவறு செஞ்சுட்டேன், எனக்கு சரியான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஞானத்தை கேணுன்னா அப்போ கூட கர்த்தர் கடிந்து கொள்ள மாட்டார். கர்த்தர் எப்பொழுதுமே உதார குணமுள்ளவர். நாம் கேட்கும் போதெல்லாம் அவருக்கு நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். 8ஆம் வசனம், their loyalty is divided between God and the world, and they are not unstable in everything they do. தமிழில் சொல்லப்பட்டிருக்கும், இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கான்ருக்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்கு their loyalty, அவங்களுடைய உத்தமம்
உலகத்துக்கும் தேவனுக்கும் இடையே இருக்குது. ஒரு காரியத்தை கத்தட்ட கேட்பாங்க, ஒரு காரியத்தை ஞானம் வேணும் கத்தட்ட கேட்பாங்க. கத்தர் தான் ஞானத்தை கொடுப்பாருன்னு கத்தரிடத்துல முழுக்க அவங்க சார்ந்துக்க மாட்டாங்க. அப்புறம் உலக மனிதனையும் தேடுவாங்க, உலக ஞானத்தையும் தேடுவாங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை கத்தட்ட கேட்குறீங்க, கத்தருடைய ஆலோசனை கேட்குறீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களோட லாயல்ட்டி, உங்களுக்கு உத்தமத்தை கத்தட்ட மட்டும் தான் காமிக்கணும். அப்படி உலக ஞானத்தையும் தேடுறோம், தேவ ஞானத்தையும் தேடுறோம், கத்தட்டையும் கேட்குறோம், உலக மனுஷன்ட்டையும் ஞானத்தை தேடுறோம்னா அப்படிப்பட்ட மனிதன் கத்தரிடத்துலேருந்து எதையும் பெறலாம் என்று நினையாதிருப்பானான் இருக்கு. கத்தர் கொடுக்க மாட்டான்னு சொல்லலை. ஏன்னா அவனுடைய உத்தமம் கத்தர் மேலே மட்டும் கிடையாது. கத்தர் தான் கொடுப்பார். கத்தர் நம்மளுக்கு தேவையான சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கு சரியான ஞானத்தை கொடுப்பார், அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுப்பார், புத்தியை கொடுப்பாருன்னு நினைக்கிற மனிதனுக்கு கத்தர் கட்டாயமே அந்த 7 தூண்களையும் கொடுத்து வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியையும் சக்ஸஸாக வாழ்வதற்கு உதவி செய்வார். அதில் முதல்ல அறிவை குறித்து பார்த்தோம், அப்புறம் புத்தியை குறித்து பார்த்தோம். போன வாரம் புத்தியை குறித்தும் நியாயத்தை குறித்து பார்த்தோம். நியாயம்னு சொல்லும் பொழுது ஜட்ஜ்மெண்ட், ஒரு காரியத்தை குறித்து சரியாக நியாயம் தீர்ப்பது, ஒரு இதான் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியத்தை மதிப்பீடு செய்வது. மக்கள் பொதுவாக ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது அது தவறானது நினைக்கிறாங்க, ஒரு பிற்போக்கானது நினைக்கிறாங்க. ஒரு காரியத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது, நியாய தீர்ப்பு நாள் வருதுனாவே மக்கள் பயப்படுறாங்க. நியாய தீர்ப்புனா கெட்டது கிடையாது. ஒரு காரியத்தை குறித்த நீதியான நியாயமான ஒரு தீர்ப்பு, அதான் நியாய தீர்ப்பு. ஆண்டவர் சொன்னார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீர்கள். தோற்றத்தின்படி எந்த ஒரு காரியத்தையும் நியாய தீர்ப்பு செய்யாதீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் அலசி ஆராய்ந்து என்ன ஏது என்று விசாரித்து தீர்ப்பு செய்யுங்க. எந்த ஒரு காரியத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கு, குறை சொல்வதற்கு முந்தாதீங்க. எந்த ஒரு அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் ஞானம் இல்லைன்னு அர்த்தம். இந்த 7 தூண்களும் இந்த வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்றால் கர்த்தரோட இருக்க உறவு சரியாக இருக்கணும். கர்த்தரோட இருக்க உறவுக்கு அப்பாற்பட்ட இந்த 7 தூண்களும் செயல்படாது. ஏன்னா ஞானத்தினுடைய ஊற்று உறவிடும் கர்த்தர். அவருடைய உறவு, அவருடைய ஐக்கியத்துக்கு வெளியே போய் இந்த காரியத்தில் செயல்படுவது கஷ்டம். சரியான நியாயத்திற்பு, துல்லியமான நியாயத்திற்பு, ஒவ்வொரு காரியத்துக்கும், குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் சரியான ஒரு டிசிஷன் எடுக்கணும் என்றால் கர்த்தரோட உறவு அவசியம். நியாயத்தீர்ப்புன்னு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை மதிப்பீடு செய்வது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அதை மதிப்பீடு செய்யணும். எது முக்கியம், எது ப்ரையாரிட்டி, எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்று அந்த மதிப்பீடு செய்வது. ஒவ்வொரு காரியத்தையும் பகுத்தறிந்து பார்ப்பது. இது சரியா, இது தேவனிடத்திலிருந்து வந்ததா, மனுஷன்றிருந்து வந்ததா, தேவன் தான் இப்படியா அப்படின்னு ஒரு காரியத்தை குறித்து மதிப்பீடு செய்வது. இப்போ என்ன குறித்தே யாரும் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க வச்சுங்களேன், அப்படியா அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். அப்படியா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். சொன்னோன்னா நம்ம பாஸ் அப்படிப்பட்ட ஆளா, அவர் இருந்தாலும் அப்படி செய்வாரா, இவ்வளோ வருஷம் பழகிருக்குமே, அப்படிப்பட்ட ஆளான்னு உங்களுக்கு அது உங்களுக்கு மதிப்பீடு செய்ய தெரியல, அது உங்களால் எவாலுவேட் பண்ண தெரியலைன்னா உங்களுக்கு அந்த பகுதியில் அண்டர்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். யார் சொன்னாலும், யாரை குறித்து சொன்னாலும் நீங்கள் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை தீர்ப்பு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அதை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால தான் மத்தேயு 7 சொல்கிறாரு, நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீங்கன்னு சொல்கிறார். யாருக்கும் உதவி செய்யாதீங்கன்னு சொல்லலை. ஒரு சகோதரன் கண்ணில் ஒரு துரும்பு இருக்குன்னா நீங்கள் தாராளம் உதவி செய்யலாம். பிரதர் உங்கள் கண்ணில் ஒரு மாதிரியா இருக்குன்னு எடுக்கவான்னு சொல்லலாம். ஆனால் முதல்ல உங்கள் கண்ணை சரி பண்ணிக்கணும். எல்லா பிரச்சனையும் உங்கள் மேலே இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை மூடி மறைச்சிட்டு இன்னொரு ஆளை நீங்கள் நியாயம் தீர்க்கக்கூடாது. அது நீதியான ஒரு நியாய தீர்ப்பு கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? 2வது காரியம், இன்றைக்கி இது முதல் 2க்கு சீக்கிரமாக சொல்லிடுறேன், அப்புறம் கடைசி 2ஐயும் கொஞ்சம் நேரம் எடுப்போம். இது 2மே அது எல்லாமே கொஞ்சம் சொல்கிறது கடினம். இந்த வினான்னு சொல்லும் பொழுது தந்திரமாக இருக்கிறது. தந்திரமாக இருக்கணுமா? தந்திரமாக இருக்கணும். இருக்கணுமா? சில நேரத்தை பச்சோந்தி மாதிரி இருக்கணுமா? இருக்கணும். நான் காமிப்பேன். பைபிள் அது உலக பச்சோந்தி மாதிரி இருக்கக்கூடாது, தேவனுடைய பச்சோந்தி மாதிரி சில நேரத்தில் இருக்கணும். காமிக்கிறேன், நான் பைபிள்லேருந்தே காமிக்கிறேன். அதாவது தேவ ஞானத்தை தான் பிசாசு தவறாக பயன்படுத்தி உலக ஞானமாக மாற்றிருக்கான். நீங்கள் எல்லாமே சரியான விதத்தில் பயன்படுத்திங்கன்னா, தந்திரமாக செஞ்சிங்கன்னா அது தேவன்கிட்டருந்து வருகிறது. அதை சரியாக பயன்படுத்தணும். முதல் காரியம் நீதி, நியாயம், நிதானம். இது 3மே கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி தான். நீங்கள்
எதுவுமே நீங்கள் வெவ்வேறு பிரிக்க முடியாது. சில நேரத்தில் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். சில நேரத்தில் ட்வின்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? பார்த்தா இல்லையா? அன்றைக்கெலாம் ஒரு டிவி நிகழ்ச்சி, 2 பேர் ஒரே மாதிரி இருக்கான். ஒருத்தன் சொல்கிறான், அவனுடைய எக்ஸாம் 10 எக்ஸாம் நான் எழுதியிருக்கேன்ட்டு வந்தேங்கிறான். என்ன ஐடென்டி கார்டில் அவன் ஃபோட்டோ மாதிரியே இருக்கான், கண்ணாடி போட்டிருக்கான், அப்படி இருக்கான், அச்சா இருக்கான். ஐடி ஃபோட்டோ பார்த்தோம்னா எவனே தெரியாது. அண்ணன் படிக்கலன்னா கூட தம்பி படிச்சிருந்தான்னா கூட அவன் போய் எழுதிட்டு வந்துடலாம். அவன் சொல்கிறான், இது வரைக்கும் 10 எக்ஸாம் அவனுக்கு நாமே அப்பியர் ஆகிருக்கேங்கிறான். அப்போ பார்க்குறதுக்கு ஒன்றா இருப்போம், ஆனால் சில கேரக்டர் வித்தியாசமாக இருக்கும். நீதின்னு சொல்லும் பொழுது நியாயத்தை நீதியான முறையில் செயல்படுத்துவது நீதி. நியாயம் இருக்குல்லங்க, நீதி நியாயம் நிதானம் இருக்கா? நீதி நியாயம் நிதானம். நியாயத்தை நீதியான முறையில் செயல்படுத்துவது நீதி. அது ஒரு நியாய தீர்ப்பு சொல்லப்படுகிறது, ஒரு தீர்ப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த இடத்துல பாரபட்சம் இல்லாமல் நீதியான முறையில் எந்த விதமான பார்சியாலிட்டி கொடுக்காம, ஃபேவரட்டிஷன் கொடுக்காம, நீதியை எல்லாருக்கும் சரியான விதத்தில் ஒருத்தர் செயல்படுத்துகிறார் என்றால் அந்த இடத்துல நீதி அரசாளுகிறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நீதியை பார்ப்பது ரொம்ப கஷ்டம். ஒரு நீதிமான் கர்த்தருடைய பிள்ளை தேவனோட நல்ல உறவு இருக்குன்னா எந்த ஒரு காரியத்தை ஃபேவரட்டிசம் காமிக்கூடாது. இவங்க நம்ம ஆளுங்க, இவங்களுக்கு ஒரு நீதி நியாயம் ரூல் என்பது எல்லாருக்கும் சரிசமமாக இருக்கணும். இப்போ இந்த நீதி தேவதை படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? கோர்ட்டில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு 2 படம் இருக்குது. நீதி தேவதை படத்தை அடிச்சிங்கன்னா 2 படம் இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த படம் போட்டது மாதிரி போட்டிருந்துச்சு, அது உண்மையானு தெரியல. அப்படி தான் சுப்ரீம் கோர்ட் படம் போட்டிருந்துச்சு. அந்த அம்மாவை கண்ணை கட்டலை, அந்த அம்மாவுடைய கண்ணு நல்லா திறந்துருக்கு. நம்ம ஊரில் நீதி நியாயம் சொல்கிறது திறந்து தான் இருக்குது. நம்ம அப்படி தான் நடக்குது. சிலருக்கு சில நீதி, சிலருக்கு சில நீதி கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டு நீதி தேவதைன்னு போட்டிருந்துச்சு, நான் பார்த்தேன். அப்படி தான் நான் சுப்ரீம் கோர்ட்டு போல் ஒரு படம் போட்டு கையில் ஒரு புக்கு இருக்குது, தராசு இருக்குது, ஆனால் கண்ணு ஓப்பனாக இருந்துச்சு 2 கண்ணும். ஆனால் நீதி தேவடைய கண்கள் கட்டியிருக்கும். அந்த அம்மா குருடு கிடையாது, அவங்க அவர்களே கண்ணை மறைச்சிருக்காங்க. 2 காரியம் இருக்குது. ஒரு கையில் தராசு இருக்கிறது, இன்னொரு கையில் ஸ்வாடு இருக்கிறது, ஒரு பட்டயம் இருக்கிறது. சில சிலையில் ஒரு கையில் தராசு இருக்கிறது, இன்னொரு கையில் அந்த புத்தகம் இருக்குது. நான் சொன்னது புரியுதுங்களா? ரெண்டுமே இருக்குது. ஒரு இதில் தராசு இருக்கிறது, இன்னொரு கையில் ஒரு பட்டயம் இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கிறது. இன்னொருதுக்கு தராசு இருக்கிறது. தராசு நீதி சரிசமமாக இருக்கணும். கையில் ஏன் இன்னொரு கையில் புக்கு இருக்குன்னா, நீதி செய்யும் பொழுது அறிவும் புத்தியும் செயல்படணும். நீதி செய்யும் பொழுது எந்தவித அறிவு இல்லாமல் நீதி செய்யக்கூடாது. அந்த காரியங்களை சரியாக விசாரித்து யார் என்னன்னு பார்த்து நீதி செய்யணும். ஃபேவரட்டிசம் காமிக்கூடாது. இந்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸானவர். அவர் என்ன சொன்னார் என்றால், ஒரு நாட்டில் நீதி சொல்லும் பொழுது அவருடைய கேரக்டரை மையமாக வச்சு தான் நீதி சொல்லணுமே தவிர கலரை வச்சு சொல்லக்கூடாதுன்னார். அவருக்கு எனக்கு ஒரு கனவு இருக்குன்னு ஒரு பேசியிருப்பார், ஒரு பெரிய ஸ்பீச் பேசியிருப்பார். எனக்கு ஒரு கனவு இருக்குண்டு. அந்த கனவுல அவர் சொல்கிற ஒரு காரியம், அமெரிக்காவில் நீதி சொல்லும் பொழுது அவனுடைய கலரை பார்த்து இவன் கருப்பாக இருக்கான் சிவப்பாக இருக்கான்னு பார்த்து நீதி சொல்லக்கூடாது, அவனுடைய கேரக்டரை பார்த்து நீதி சொல்லணும். நான் சொல்கிறது புரியுதுங்க? அதனால தான் ஒரு கையில் அந்த புக்கு இருக்கிறது, இன்னொரு கையில் தராசு இருக்கிறது. அதே நேரத்தில் நீதி தேவ கையில் ஒரு பட்டயம் இருக்குது. பட்டயம் எதுக்கு இருக்குது? அந்த பட்டயம் ஃபாராகவும் இருக்குது, எகன்ஸ்டாகவும் இருக்குது. நீதியானவனுக்கு, நீதியான முறையில் இருக்கிறவனுக்கு, இன்னோசன்ட்டுக்கு அது ஃபாராக இருக்குது, அவனை தற்காக்குது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? தற்காக்குதுன்னா அந்த பட்டயம் இவனுக்காக செயல்படுகிறது. நீங்கள் ஒரு குற்றம் சாட்டப்படாத ஆள், சரியான ஆளுன்னா ஒரு கோர்ட்டில் உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னா நீங்கள் அதை பார்த்து பயப்பட மாட்டீங்க. ஏன்னா நீதியான முறையில் நியாயம் சொல்லப்படுகிறதுனா நீங்கள் அந்த தீர்ப்பை எதிர்பார்ப்பீங்க. அந்த பட்டயம் உங்களுக்கு எதிராக இல்லை, அந்த பட்டயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பட்டயம் 2 கருக்கு இருக்குது, இன்னொரு கருக்கு அநீதி செய்கிறவனுக்கு எதிராக இருக்கிறது. அநீதி செய்கிறவன் தீர்ப்பு வரப்போகுதுன்னா அவன் பயப்படணும். ஏன்னா கொடுக்கக்கூடிய தீர்ப்பு நீதியான தீர்ப்பு, செம்மையான தீர்ப்பு. பயப்படணும் அவசியங்க. இப்போ சில காரியம்லாம்
இப்போ இந்த கல்ஃப் கண்ட்ரியில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சில காரியம், அதில் நான் ஏற்றுக்குவேன். இப்போது ஒரு அப்ராணி வந்து ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்லிக்கலாம், ஒரு பிள்ளையை வந்து ஒருத்தன் தன்னை லவ் பண்ணாதனால ட்ரெயினில் தள்ளி விட்டான் பார்த்தீங்களா, நான் திரும்பி அவனை ட்ரெயினில் கொன்றுவேன். அப்போ தான் நாளைக்கு ஒரு பிள்ளைய வந்து அவன் இன்னொருத்தன் தள்ளி வர்றதுக்கு யோசிப்பான், ஆசிட் அடிக்கிறதுக்கு யோசிப்பான். இல்லைங்க, அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டான். உணர்ச்சிங்கிறது அறிவின் அடிப்பில் தாங்க உணர்ச்சி வருது. அந்த பிள்ளை மைக் டைசன் மாதிரி இருந்துச்சா தள்ளி விட்டுருப்பானா? உன் பேர் என்னம்மா பாப்பா? சோஃபியா மாதிரி இருந்தால் தள்ளி விட்டுருப்பானா? சோஃபியா வந்து பிளாக் பெல்ட் வச்சிருக்குவ, ஒரு அடி அடிச்சான்னா அவன் பறந்துடுவான். அப்போது அவனோட உணர்ச்சிங்கிறது அந்த இடத்துல அவனுக்கு அறிவு இல்லை. அது பார்த்தோன்னே ஐயா அப்புறாணி சப்ராணி. இப்போது ஒரு சார்லிக்கு துப்பாக்கி சுட்டாங்க தெரியுமில்ல, என்ன செய்யணும்? திரும்பி அதே இடத்துல அவனை உட்கார வச்சு சுட்டுறணும். அதாங்க நீதியான தீர்ப்பு. ஏன் ஜெயிலில் போடுறோம், ஏன் தண்டிக்கிறோம்? மற்றவர்கள் அமைதியாக வாழ முடியும். அந்த பட்டயம் வந்து நமக்கு வந்து சாதகமாக இருக்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? ரோமர் 13 சொல்கிறாரு, கவர்மெண்ட்டை குறித்து பேசுகிறார். கவர்மெண்ட்டுங்கிறது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. எல்லா கவர்மெண்ட்டும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. ஆனால் அந்த கவர்மெண்ட்ங்கிற சிஸ்டத்தை தேவன் ஏற்படுத்தினது. இப்போ ஒரு கவர்மெண்ட்டே இல்லை என்ன ஆகும்? பிரச்சனை இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு டிராஃபிக் இருக்குது, ஒரு டிராஃபிக்கில் ஒரு போலீஸ்கார் இருந்தால் தான் டிராஃபிக் வந்து சரியாக இருக்கும். ஒரு போலீஸ்காரன் நிற்கலன்னு பாருங்கள், அத்தனை பேர் முட்டிட்டு நிற்பான். இல்லை சார், அதாவது நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ போலீஸ்காரர் சில வந்து தீமை செய்கிறவங்க இருக்காங்க, ஆனால் பெரும்பாலான போலீஸ்காரங்க அவங்க வந்து நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்கிறாங்க. சொல்கிறது புரியுதுங்களாங்க? அவன் பட்டயத்தை விருதாக பிடிக்கவில்லைன்னு இருக்கு ரோமர் 13:5. அப்போ நீதிங்கிறது நியாயமான முறையில் செய்யப்பட்டுச்சுன்னா அது நீதி இல்லையா? இன்னைக்கு நமக்கு நீதி மறுக்கப்படுகிறது. நம்ம நாட்டில் நீதி மறுக்கப்படுகிறது. சில ஸ்டேட்டில், குறிப்பாக சில ராஜஸ்தான் போகிற ஸ்டேட்டில் நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிலே வர முடியாத அளவுக்கு உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. இப்போ சட்டம் போட்டிருக்காங்க. நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறீங்க, பைபிளை கொண்டு போனால் கூட உள்ளே பிடிச்சி போடுறான். அப்போ நம்முடைய நீதி மறுக்கப்படுகிறது, அங்கே நம்முடைய சட்டம் மறுக்கப்படுகிறது, நம்முடைய அடிப்படை உரிமை மறுக்கப்படுகிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? அப்போ தேசத்தில் நீதி இல்லைன்னு அர்த்தம். ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது என்றால், நீதியான முறையில் நியாயம் செய்கிறது என்றால் அது நல்ல கவர்மெண்ட்டு. அங்கே ஃபேவரட்டிசம் இருக்கிறது, ஒரு மக்களுக்கு ஒரு நீதி, இன்னொரு மக்களுக்கு ஒரு நீதினா மேலே ஆளுகிறது நல்ல கவர்மெண்ட் கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? நம்முடைய நீதி நமக்கு மறுக்கப்படுகிறது. நீதிமொழி திருப்போம், நீதிமொழி 28 4ஆம் வசனம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களும் அவர்களோட போராடுகிறார்கள். வசனம் இல்லைன்னா கெட்டவனை புகழ்ந்து பேசுவாங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் நீதி நியாயம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒருத்தன் புகழில் இருக்கிறான், உச்சியில் இருக்கான்னா அவன் செய்கிறது கரெக்டு. அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து அவன் செய்கிறது யாரும் ஏற்று சொல்கிறதும் கிடையாது. அவனுக்கு வந்து சப்போர்ட்டாக நின்னீங்கன்னா உங்களுக்கு ஞானம் இல்லை, அறிவியலிகள்னு அர்த்தம். இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் அப்படித்தான் இருக்குது. எங்கேனாலும் நீங்கள் ஒருத்தன் அநியாயம் பண்ணுறான், அவன் எவ்வளோ பேர் புகழாக இருக்கட்டும், அந்த இடத்துல நீங்கள் நீதி செலுத்தவில்லை என்றால் உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு நீதியும் நியாயமும் நிதானமும் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு அர்த்தம். இங்கே சொல்லுது, வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். துன்மார்க்கமாக செயல்படுகிறவனை புகழ்றான், அவனை ஆகோ ஓகோ அப்படின்னு சொல்கிறான்னா நீங்கள் வசனத்தை விட்டு விலகி போயிட்டீங்கன்னு அர்த்தம். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறோன்னா சண்டை போடலை. நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழுகிறோம், நல்ல வாழ்க்கையை பேசுகிறோம், நல்ல வாழ்க்கையை வாழுகிறோம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு பேட்டர்ன் வைக்கிறோம். நீங்கள் ஒரு இடத்துல போய் நிற்கிறீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அந்த செயலுக்கு நீங்கள் உறுதுணையாக போகிறீங்கன்னு அர்த்தம்னே. ஒரு உபச்சாரம் பண்ணுறவனே, வேசித்தனம் பண்ணுறவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா வேசித்தனம் பண்ணுறவனுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக நிற்கிறீங்கன்னு அர்த்தம்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல நீதி இல்லை, நியாயம் இல்லை. சொன்னது புரியுதுங்களா? அது வந்து தேவனுடைய
ஞானம் கிடையாது. இது கீழே சொல்கிறார், துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். நல்லா கவனிங்க, நம்ம யாரோடையும் சண்டை போடக்கூடாது. ஆனால் கர்த்தர் நமக்கு சில பொறுப்பு கொடுத்துருக்காரா? அவர் தான் சர்வோலக நியாயாதிபதி. சில காரியத்தில் நம்ம நீதி செலுத்தணுங்க. நம்ம நீதி செலுத்தணும். நமக்கு என்ன அப்படின்னு போனோம்னா, சங்கீதம் 82 படித்து பாருங்க. உங்களை தேவர்கள் என்று சொன்னார்கள்வான் இருக்கு இல்லையா? 2 இடத்துல சொல்கிறார். 1ஆம் வசனத்தையும் சொல்கிறாரு, 6ஆம் வசனத்தையும் சொல்கிறாரு. நீங்கள் தேவர்கள்ங்கிற, தேவர்னா ஒரு சின்ன தெய்வமாக உன்னை வச்சுருக்கேன், நான் சர்வத்தையும் நியாயம் இருக்கிறேன், உன்னை இங்கே வச்சுருக்கேன்னா சில காரியத்தில் நீதி நியாயம் என்பதை நீ நிலைநிறுத்தணும். நம்மளும் உலகத்தோடு ஒத்து போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவ ஞானம் செயல்படவில்லைன்னு அர்த்தம். நான்லாம் பாரபட்சமாக ஆக மாட்டாங்க. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீதினா நியாயம்தான். ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு நீதிலாம் கிடையாது. ஆதியாம் போவோம். ஆதியாம் 18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் சொல்கிறாரு, அவன் வந்து நீதி நியாயத்தை தனக்கு பின்வரும் வீட்டாருக்கு கட்டளையிடுவான்ங்கிறாரு. கட்டளையிடுவான்னா இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும் என்பதை அவன் கட்டளையிடுவான், சொல்லிக் கொடுப்பான்னு சொல்லலை, ஆர்டர் பண்ணுவான் இருக்கு. அதனால தான் அவனை கத்த சொன்னால் எனக்கு சிநேகிதன்னர். இன்னொரு வசனம் வாசிக்க 2 சாமுவேல் திருப்போம். 2 சாமுவேல் 8:15 தாவீதை குறித்து சொல்கிறது. இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தது. ரெண்டுமே இணைந்து போகிறது. ஞானம் செயல்படுகிறதுனா நீதியும் நியாயமும் இணைந்து செயல்படும். அப்புறம் சொல்லக்கூடிய அந்த இன்னொரு தூண் வந்து நிதானம். நிதானம்னா ஸ்ட்ரைட்னஸ்னால் நேர்மையோடு செயல்படுவது, பாரபட்சம் பார்க்காமல். இது 3மே ஒன்றே ஒன்று தான். நீதி நியாயம் நிதானம் 3மே ஒரே மாதிரி காரியங்கள். ஆனால் ஸ்ட்ரைட்டாக செயல்படுவது, பாரபட்சம் பார்ப்பது கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியங்கள் செய்வது. நான் சொன்னது புரியுதுங்களா? இப்போது காளிராஜா இருக்கார். காளிராஜ் ஒரு தவறு பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன். காளிராஜ் உடனே டக்குன்னு நான் நியாயம் தரக்கூடாது. காளிராஜ் செய்த காரியத்தை நானும் செஞ்சுருக்கேன்னு வச்சுங்களேன். காளிராஜா கட்டில் ஒரு வேளை நான் கூட செஞ்சுருக்கேன்னு வச்சுங்களேன். காளிராஜ் நீங்களாம் நரகம் போவீங்க சாலிரான்னு சொல்லக்கூடாது. காளிராஜ் சொன்னால் விடுங்க, காளிராஜ் விடுங்க, நானும் கர்த்தரிடத்தில் இறக்கம் பெற்றிருக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு இறக்கம் செய்வார், இனிமேல் அப்படி செய்யாதீங்க காளிராஜ் அப்படி சொன்னேன்னா எனக்கு வந்து நிதானம் இருக்குன்னு அர்த்தம். நான் தான் உலகத்தில் உத்தமே அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாரு, என்னை நேசிச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு காரியம் செஞ்சுருக்கிறாருன்னா இன்னொரு சகோதரன் செய்யும் பொழுது அவனுக்கு வந்து நிதானத்தோடு அங்கே போகணும். எந்த வித நிதானமும் இல்லாமல் எடுத்தோம் பிடிச்சோம் கவச்சம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த நிதானம் இல்லை, ஸ்ட்ரைட்னஸ் இல்லைன்னு அர்த்தம். அடுத்து போவோம். நீதிமொழி 1:4 வசனம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். கடைசி 2 இதில் இருக்குது. ஒன்று வினா, இன்னொன்று விவேகம். முதல்ல விவேகத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் வினாவை பார்ப்போம். விவேகம் என்றால் ஒரு காரியத்தை நீங்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறீங்க, ஒரு காரியத்தை நிதானிக்கிறீங்கன்னா எல்லா காரியத்தையும் ப்ராசஸ் பண்ணுவதுன்னா யோசிப்பது. இப்போ நீங்கள் இப்போ ஏடிஎம் கார்டை உள்ளே போகிறீங்கன்னா ஒரு மேலே எங்கேயும் போயிட்டு வருதா, ஒரு மண் மேலே எங்கேயும் கொட்டுறது மாதிரி வருதுலங்க சில நேரத்தில். என்ன செய்யுது? ப்ராசஸ் பண்ணுது. ஒரு காரியத்தை நீங்கள் ஒரு செய்கிறதுக்கு முன்பாக உங்கள் தாட் ப்ராசஸ் வேலை செய்யணும். தாட் ப்ராசஸ் வேலை செய்கிறது. ஒரு காரியத்துக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்க, ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்கள் சிந்தனைகள் ரொம்ப ஷார்ப்பாக வேலை செய்கிறதுனா நீங்கள் வந்து விவேகத்தோடு செயல்படுகிறீங்க அர்த்தம்.
நான் சொன்னது புரியுதுங்களா? அது இது ஒரு காரியம் செய்கிறோம், ஒரு காரியத்தை பேச போகிறோம், ஒரு காரியத்துக்கு ஆன்சர் பண்ண போகிறோம், ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ண போகிறோம்னா அதை குறித்து அதிகமாக சிந்திக்கணும். சிந்திச்சுட்டு உங்கள் தாட் ப்ராசஸ் அதிகமாக வேலை செய்யணும். ரெண்டாவது காரியம், விவேகத்திலேயே ஒரு தரமான தீர்மானம் எடுக்கிறதுக்கு, ஒரு பொறுப்பான தீர்மானம் எடுக்கிறோன்னா விவேகம் அவசியம். எடுக்கக்கூடிய தீர்மானம் தரமான தீர்மானமாக இருக்கணும், பொறுப்பான தீர்மானமாக இருக்க வேண்டும் என்றால், விவேகம் இல்லை என்றால் தரமான பொறுப்பான தீர்மானங்களை எடுக்க முடியாது. நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம், யாருன்னா அந்த உலகத்தில் டிசிஷன் எடுக்கலாம். நான் இன்னமே இப்படி செய்ய போகிறேன், அப்படி செய்ய போகிறேன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் டிசிஷன் எடுக்கிறோம், ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுக்கிறோம். நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தரமானதாக இருக்கணும், பொறுப்பானதாக இருக்க வேண்டும் என்றால் கட்டாயம் அந்த இடத்துல விவேகம், அதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டிஸ்கிரிஷன் செயல்படும். அப்படி செயல்பட்டால் தான் விவேகம் செயல்படுகிறன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு சூழ்நிலை இருக்கீங்கன்னா அந்த சூழ்நிலையை குறித்து ஒரு சென்சிட்டிவ் இருக்கணும். என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், இந்த சூழ்நிலையை நான் எப்படி ரிலேட் பண்ணுவது, இந்த சூழ்நிலையோடு நான் எப்படி இடைப்படுவது என்பதை குறித்த ஒரு சிந்தை உங்களுக்கு இருக்கணும். எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா நேரத்திலையும் எல்லாருமே நடந்துக்க முடியாது. ஒரு சூழ்நிலை இருக்கீங்க, அந்த சூழ்நிலை குறித்த ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கணும், புத்தி கூர்மை இருக்கணும், அதை குறித்த சிந்தனை இருக்கணும். நம்ம செய்ய போகிறது இந்த சூழ்நிலைக்கு ஏற்றதான் தெரியணும். உதாரணம் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் தான் கல்யாண மாப்பிள்ளைன்னு வச்சுங்களேன், லுங்கியும் முண்டா பண்ணியும் போட்டு போகக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு என்ன இல்லை, விவேகம் இல்லை. நீங்கள் செய்கிற செயல் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற செயல் கிடையாது. முண்டா பண்ணியும் லுங்கியும் போடக்கூடாதுன்னு சொல்லலை, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற காரியம் கிடையாது. நீங்கள் ஒரு காரியம் செய்ய போகிறீங்க, ஒரு செயல்பாடு செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் செய்கிறது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றதாக இருக்கணும். அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் எப்படி கரெக்டாக ரிலேட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும். பிள்ளைகளை சொல்லி கொடுக்கணுங்க. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எதன் அடிப்படையில் செய்கிறோம், எப்படி செய்கிறோன்னு பார்க்கணும். அப்படின்னா உங்களுக்கு விவேகம் இருக்குன்னு அர்த்தம். நீதிமொழி திருப்போம். நீ புது நைட்டி கூட போட்டு போகலாங்க கல்யாணத்துக்கு. புது நைட்டி போய் என் நைட்டி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா பதில் சொல்லுவாங்களா? ஏன்? நீங்கள் லூசுன்னு அர்த்தம். என் ஒய்ஃபு தான் கரெக்டாக சொல்கிறா. நீங்கள் லூசுன்னு அர்த்தம். உங்களுக்கு புத்தியே இல்லை. நீங்கள் ராசாத்தி நைட்டி எடுத்துகிட்டு போனாலும் சரி தான், எந்த நைட்டி போனாலும் சரி தான். ஏன்னா நைட்டி போட்டால் தப்பு இல்லை, இடம் தப்பு. அதான் விவேகம். நம்ம ஒரு காரியத்தை செயல்படும் பொழுது நம்ம இடைப்படுகிற காரியம் நம்முடைய செயலுக்கு உகந்ததாக இல்லைன்னா அந்த இடத்துல நமக்கு விவேகம் இல்லைன்னு அர்த்தம். நீதிமொழிகள் 11:22 மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன்முக்குத்திக்கு சமானம். இது பெண்ணை மட்டும் சொல்லலை, அது ஆண் எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு காரியத்தில் நம்ம மதிகேடாக செயல்படுகிறோம் என்றால் பன்றியின் மூக்கில் பொன் மூக்குத்தியை போடுறது சமானம்னு அர்த்தம். பொன்மூக்குத்தி நல்லது, ஆனால் பன்றியின் மூக்குக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இருக்க வேண்டிய இடம் தப்பு. நீங்கள் அந்த சூழ்நிலையில் அது யார் மூக்கில் இருக்கணுமோ அவங்க மூக்கில் இருந்தால் கரெக்டு. நான் சொன்னது புரியுதுங்களா? மூக்குத்தி தப்பு இல்லை, மூக்கும் தப்பு இல்லை, ஆனால் அந்த எந்த மூக்கில் இருக்குன்னு தப்பு. அதான் விவேகம். நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோம்னா நம்ம செய்கிற செயல் இந்த சூழ்நிலைக்கு பொருந்துதா? அந்த சூழ்நிலைக்கு பொருந்தாத ஒரு செயல் செய்கிறோம் என்றால் அந்த நேரத்தில் நமக்கு விவேகம் இல்லைன்னு அர்த்தம். இதை வச்சுட்டு சில குரூப் நம்ம பெண்கள் நகை போடக்கூடாது. ஏன் நகை போடக்கூடாது? அது பன்றியின் மூக்குத்தின்னு போட்டிருக்கு. அவங்க தான் மூடர்கள்னு அர்த்தம். அதை எதை யாருக்கு சொல்லிச்சோ அதையே பொருந்தாமல் சொல்கிறது. இது NLT. A beautiful woman who lacks discretion is like a gold ring in pig's note. ஒரு டிஸ்கிரிஷன்னா அந்த விவேகம் இல்லாத ஒரு பெண், ஒரு அழகான பெண், ஆனால் அவளுக்கு ஞானம் இல்லைன்னா பன்றி மூக்கில் மூக்குத்தி குத்துறது மாதிரி தான். A beautiful woman who lacks discretion, அவளுக்கு விவேகம் இல்லை. ஆள் அழகா இருக்கா, ஆனால் விவேகம் இல்லைன்னா அவன் ஆள் அழகா இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் நல்லா கவனிங்க.
நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் நம்ம செய்ய போகிற செயலுடைய விளைவு என்னங்கிறத பார்க்கணும். இப்போ கூட என் பையன்ட்ட வரும்போது சொல்லிட்டு வந்தேன், ஒரு செயலை செய்கிறது முக்கியம் இல்லைடா, அந்த செயல் எதுக்கு நேரம் போகுதுங்கிறதை நம்முடைய தாட் ப்ராசஸ் செயல்படணும். பிள்ளைகள் செயல்படும் போது அவங்களுக்கு செயல்பாடுகள் எதை நோக்கி போகுது, அவங்க செயல்பாடுகளுடைய விளைவு என்ன என்பதை ஒரு மனிதன் யோசிக்கிறான்னா அவனுக்கு விவேகம் இருக்குன்னு அர்த்தம். எந்த விதமான விளைவு, இதனுடைய விளைவு என்னன்னே தெரியாது, எதே ஒன்று செய்கிறோம்னா செயல் முக்கியம் இல்லை, அதனுடைய விளைவு தெரிஞ்சு செயல்படுகிறோம் என்றால் நம்ம விவேகம் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் முக்கியங்க. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய போகிற செயல்கள் ஒரு விதை, அதுக்கு பின்னாடி ஒரு விளைச்சல் இருக்குன்னு மக்களுக்கு தெரியாது. நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு விளைச்சல் இருக்குன்னு தெரிஞ்சு யோசித்து செஞ்சோம்னா நமக்கு விவேகம் இருக்குன்னு அர்த்தம். தீத்துல 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் ரெண்டுலேயுமே தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணுங்கிறார். அதாவது வயசான பெண்களுக்கும் சொல்கிறாரு, பாலிய புருஷர்களுக்கும் சொல்கிறார், நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணுங்கிறார். தெளிந்த புத்தின்னா உங்களுடைய தாட் ப்ராசஸ் ஷார்ப்பாக இருக்கணும். எதே ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுடைய புத்தி, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் சிந்திக்கக்கூடியது ஒரு தெளிவான ஒரு சிந்தை இருக்கணும். தெளிவாக இல்லாமல் சிந்தை, எந்த தெளிவில்லாமல் போயிட்டுருக்கோம்னா நமக்கு சிந்திக்கிறோம் ஆனால் விவேகம் இல்லாத சிந்தைன்னு அர்த்தம். நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய தொழிலுக்கு விரோதமாக பிசாசு 1000 சூழ்ச்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் சிந்திச்சுட்டே இருக்காங்க. நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும் என்றால் இந்த புத்தி இருக்குது பார்த்தீங்களா, புத்தியை அடிக்கடி சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த இப்போ சரீரத்தில் இருக்கிற அழுக்கையெல்லாம் டீடாக்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா? தெரியாதா? இவ்வளோ இந்த தண்ணி குடிச்சிங்கன்னா, இவ்வளோ தண்ணி குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே போயிருங்கிறாங்க பார்த்தீங்களா? அழுக்கெல்லாம் சுத்திகரிக்கப்படுங்கிறாங்க இல்லையா? அது செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனால் ரொம்ப சுத்திகரிக்க வேண்டியது என்னதுன்னா அந்த புத்தியை சுத்திகரிக்கணும். புத்தியில் தேவையில்லாத அழுக்கு, தேவையில்லாத கவலை, தேவையில்லாத உலகத்தில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, இந்த காரியங்கள்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் புத்தி தெளிவாக இருக்காது. புத்தி கிளியர் மைண்ட் இருக்காது. அதாவது அந்த உலகத்தில் 1000 தீமையான காரியங்கள் நடக்குது. இந்த உலகத்தை விட்டு நம்ம ஐசோலேட் பண்ணி வாழ முடியாது. உலகத்தை விட்டு நம்ம டோட்டலாக ஐசோலேட் பண்ண முடியாது. ஐசோலேட் பண்ணால் உலகத்தோடய ஒட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஐசோலேட் பண்ணி வாழ முடியாது, ஆனால் செப்பரேட் பண்ணி வாழலாம். ஐசோலேட் பண்ணினா உலகத்தோடே நான் கலக்கவே மாட்டேன் அப்படி டோட்டலாக போகிறேன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த உலகத்தின் எண்ணங்களை நான் எடுக்காமல் வாழ முடியும். இந்த உலகத்தில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, இதெல்லாம் மனதில் சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன், யோசிச்சுட்டே இருக்கேன்னா நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு தூக்கம் தெளிவாக இருக்காது. கர்த்தர் நம்மகிட்ட பேசக்கூட முடியாது. ஏன்னா அந்த சிந்தை தான் உங்கள் மைண்டில் போயிட்டே இருக்கும். நான் உங்களுக்கும் எனக்கும் தான் பேசிட்டு வரேன். நான் வளர்ந்துட்டேன்னு சொல்லலை, எனக்கு தான் பேசிட்டு வரேன். நான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதின் எண்ணங்களை நம்ம சுத்திகரிக்கலை, சரியான எண்ணங்களை போட்டு நம்ம ஃபீட் பண்ணலைன்னா நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் கிளியரான தாட் இருக்காது. கிளியரான தாட் இல்லைன்னா சரியான தீர்மானங்கள் எடுக்க முடியாது. அதுக்காக தான் விவேகம் ரொம்ப முக்கியம். எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் விவேகம் முக்கியம். ஒரு காரியத்தை எடுக்கும் பொழுது இதனுடைய காஸ்ட் என்ன, இதனுடைய என்னவா மாறும் அப்படிங்கிறதை முன்கூட்டி யோசிக்கணும். வாசிப்போம், லூக்கா திருப்போம். யோசிக்கணும், ஆனால் கவலைப்பட்டு யோசிச்சிடக்கூடாது. லூக்கா 14:26 ஏதாம் ஒருவன் என்னிடத்தில் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை விற்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராதிருப்பானோ அப்படிங்கிறார்.
ஒரு மனுஷன் வந்து ஆண்டவரை சீசனாக உண்மை பின்பற்ற விரும்புகிறேன், சீசனாக விரும்புகிறேங்கிற. அப்போ தான் சொல்கிறாரு, என்னை நீ சீசனாக வரலாம். அந்த நாட்களில் இயேசுடைய சீசனாக வரணும்னா காஸ்ட் அதிகம்னா உயிர் போயிடும். இன்றைக்கி உயிர் போகாது. அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் எந்த கரையும் கொடுக்க வேணாம், ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வேளையும் கொடுக்க வேணாம், அவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு நீங்கள் நிறைய கரையும் கொடுக்கணும். தேவனுக்கு உகந்த விதத்தில் வாழணும், கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வாழணும், அதுக்கு நிறைய கரையும் கொடுக்கணும். நேற்று கூட ஒரு சகோதரி அப்பப்போ சர்ச்சுக்கு வருவாங்க. நேற்று கூட சொன்னாங்க, நாங்கள் ஆண்டவர்களோட செத்து போயிருப்போம் சொன்னாங்க. அது உண்மை. அங்கே அன்றைக்கி ஆண்டவர் தேர்ந்தெடுக்கலை, கர்த்தரை சேவிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க செத்து போயிருப்பாங்க நிச்சயம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க நேற்று வந்து கேட்டாங்க, நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறது எப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். அது எனக்கு ஆண்டவர் தான் உண்மைன்னு தெரியுது பாஸ்டர், ஆனால் என்னால் தரமான தீர்மானம் எடுக்க முடியல. நான் சர்ச்சுக்குன்னு வரும்போதே நிறைய பிரச்சனைகள் வருது. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு கரையும் கொடுக்க வேணாம், ஆனால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்கன்னா நிறைய கரையும் கொடுக்கணும். நிறைய பேர் உங்களை எதிர்ப்பாங்க, நீதியான முறையில் வாழ நினைங்க, நிறைய பேர் எதிர்ப்பாங்க. ஆனால் அந்த கரையத்தை கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், அத்தனை காரியங்களும் ஒரு சாதகமாக மாறும். ஆனால் ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பாக அதனுடைய காஸ்ட் என்னன்னு பார்க்கணும். ஒரு வீடு கட்ட போகிறோன்னா சரி கட்டு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லக்கூடாது. கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோ காசு செலவழியும், இதை செஞ்சிடலாமா செய்ய முடியாதா என்பதை ஒரு நிமிஷம் யோசிக்கணும். நீங்கள் மக்கள் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது, சரி செய்ய பார்த்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து விவேகம்னு அர்த்தம். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய கிரை என்ன ஆகும், இதை செஞ்சிடலாமா செய்ய முடியாதா என்பதை கரெக்டாக யோசித்து செயல்பட்டான்னா அவனுக்கு வந்து விவேகம் இருக்குன்னு அர்த்தம். கல்யாணம் கட்டுறது கூட தாங்க, பொண்ணு இருக்குது மாப்பிள்ளை இருக்குது, கல்யாணம் இது சரியாக வருமா அப்படின்னு யோசிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து விவேகம் இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு 2 எடுப்போம். எல்லா காரியத்தையும் முன்கூட்டி யோசித்து மைண்டில் ஒரு தாட் ப்ராசஸ் வேலை செஞ்சுன்னா உங்களுக்கு விவேகம் ஆப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு இடத்த இன்வெஸ்ட் பண்ணும்போது கூட கர்த்தர்ட்ட கேட்டு சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டு செய்யணும். நீதிமொழி 2:1-5 வசனம். ஞானம் கூப்பிடுகிறது. ஞானம் கூப்பிடும் பொழுது ஞானத்துக்கு திரும்பி நம்ம திரும்பி கூப்பிடுகிறோம். அதாவது என் மகனே உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்துனா ஞானம் கூப்பிடுது. ஞானம் கூப்பிடும் பொழுது இவனும் 3ஆவது வசனத்தை ஞானத்தை வா என்று கூப்பிடுகிறான். ஞானமும் கூப்பிடுது, இவனும் கூப்பிடுகிறான். ஞானத்தை தேடணும், ஞானத்தை அறியணுங்கிற ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை இருக்கு. அப்படிப்பட்ட மனிதன் தான் ஞானத்தை பெற முடியும். 6ஆம் வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஞானத்துக்கு ரொம்ப முக்கியமான காரியம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது. அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். ஞானம் எப்பப்பெல்லாம் பேசப்படுகிறதோ அதற்கு எந்த அளவுக்கு முழு கவனம் செலுத்துகிறோமோ அப்படிப்பட்ட மனிதன் தான் ஞானத்தை பெற முடியும். ஞானத்தை அலட்சியம் பண்ணுறான் என்றால் அவனுடைய இழப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் ஞானம் பேசும் பொழுது முழு கவனத்தோடு கேட்கணும். அதை அலட்சியம் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், ரிஸ்க். கீழே அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். மெய் ஞானத்தை வச்சிருக்கிறார். நிறைய ஹிடன் விஸ்டம் இருக்குது, மறைந்திருக்கிற விஸ்டங்கள் இருக்குது. தேவனுடைய காரியங்களை முழுக்க அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. தேவனுடைய காரியங்கள், ராஜ்யத்தின் காரியங்கள், தேவனை குறித்த காரியங்கள் எல்லாமே கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்கள் மறைச்சி வச்சிருக்கிறார். தமிழ் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்த மன்னர்களை கண் காணவில்லை. அப்போ நிறைய கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஞானமுள்ள மனுஷன், விவேகமுள்ள மனுஷன் இன்னும் அதை அறியணும் என்று அவன் அதில் வேலை செய்கிறவனா இருப்பான். இப்போ திருமண காரியத்தை குறித்து பேசுகிறேன். இது வரைக்கும் இப்போ மூணாவது சீரியஸ் பேசுகிறேன் திருமணத்தை குறித்து. அதில் பேசாத காரியங்களை தான் எடுத்து பேசுகிறேன். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பேசுகிறேன், இதில் பேசுவேன். அப்போ என்ன இருக்குன்னு அர்த்தம்? என் மனைவியை குறித்து எனக்கு எல்லாமே தெரியும்னு கேட்டால் எல்லாமே தெரியாது. தெரியுமா? தெரியாது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? எந்த ஒரு மனிதனை குறித்து நீங்கள் பூர்ணமாக அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா போர் அடிச்சிருங்க. கணவன் மனைவி பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கோமா? ஏன் சொல்கிறோம்? இன்னும் தெரிய வேண்டியது நிறையா இருக்குது. மனிதனை குறித்தே தெரிய வேண்டியது அதிகமாக இருக்குன்னா கர்த்தரை குறித்து அறிய வேண்டியது நிறையா இருக்குன்னு நிறையா இருக்குது. கீழே அவர் நீதிமான்களுக்கு மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார்,
உத்தமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும், இது மூணுமே இணைஞ்சு போகும். நீதி, நியாயம், நிதானத்தையும் சகல நல்வழிகளும் அறிந்து கொள்வாய். ஒரு மனிதன் விவேகத்தில் செயல்படுகிறன்னா எந்த வழி சரியான வழி, எந்த வழி தப்பான வழின்னு உனக்கு தெரியும். எல்லா வழிகளும் சரியான வழி கிடையாது. சில பாதைகள் சரியா செம்மையா தெரியும், ஆனால் செம்மையா இருக்காது. 10ஆம் வசனம், ஞானம் உங்கள் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும் பொழுது. ஞானம் இருதயத்தில் பிரவேசிச்சிருச்சு இருக்கா? பிரவேசிச்சா? என்னைக்கு இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களே ஞானத்தின் மொத்த உறைவிடம் உள்ளே வந்துருச்சு. ஞானம் ஆவிக்கு வந்தால் மட்டும் போதாது, அது இருதயத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற ஆவிக்கு வந்தால் மட்டும் போதாது, இருதயத்தின் இன்னொரு பகுதியாக இருக்கிற ஆத்மாவுக்கு வரணும். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இருதயம் சொல்லும் பொழுது சில இடத்துல ஆவியும் சொல்லும், ஆத்மாவையும் சொல்லும். இருதயத்தின் ஒரு பகுதியில் ஞானமாக இருக்கிற கிறிஸ்து பிரவேசித்து மட்டுமல்ல, அறிவு உன் ஆத்மாவுக்கு, இன்டலெக்சுவலுக்கு, அறிவாற்றலுக்கு, சித்தம் கொள்ளுக்கு, உணர்ச்சிகளுக்கு இன்பமாக இருக்கும். அதுக்கும் வரணும். 11ஆம் வசனம், நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நல் யோசனைன்னு பார்த்தீங்களா? அது அந்த விவேகம், டிஸ்கிரிஷன். ஆங்கில பயிர் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நல் யோசனைன்னா ஒரு காரியத்தை, அதனால தான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு காரியத்தை குறித்து ப்ராசஸ் பண்ணுவது, தாட் ப்ராசஸ் பண்ணுவது. நல் யோசனை பண்ணுறதுன்னா அதை சிந்திப்பது, யோசிப்பது, விவேகத்தோடு செயல்படுவது. நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். வாழ்க்கையில் ஏதோ ஒரு தீர்மானம் எடுத்துருக்கீங்களா? எடுத்திருக்கோம். சில நேரம் எடுத்துட்டு யோசிக்காமல் செஞ்சிட்டோமே அப்படி நினச்சது கிடையாது. நினைக்கலையே, நான் பலமுறை நினச்சிருப்பேன், கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே. அப்படி அப்போ நான் மட்டும்தான் இருக்கணும்? நீங்களும் விவேகத்தின் உச்சத்தில் இருக்கீங்களோ? ஒரு காரியத்தை யோசித்து செய்யலைன்னா அப்போ அந்த நேரத்தில் நமக்கு விவேகம் இல்லைன்னு அர்த்தம். நல் யோசனை உங்களை காப்பாற்றும். காப்பாற்றும்னா உங்களை பாதுகாக்கும். காப்பாற்றும்னா உங்களை என்எல்டியில் சொல்லப்பட்டிருக்கோம், வாட்ச் ஓவர்ன்னு இருக்கும். வாட்ச் ஓவர்னா உங்களை அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன செய்கிறீங்க, ஏது செய்கிறீங்கன்னு கவனிச்சுட்டே இருக்கும். அதனால தான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்பாக நல்லா யோசனை பண்ணணும். இது சரியா, இது ஏற்றதா, கர்த்தருக்கு உகந்ததா, கர்த்தருடைய வார்த்தைக்கு உகந்ததா அப்படின்னு கேட்கணும். அப்போ யோசனை செய்கிறோம்னா என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும். பிரியாணி யோசிக்கிறேன், பிரியாணி எப்படி செய்கிறது, உளுந்த போட்டு அரைச்சி செஞ்சிடலாமா அப்படின்னா அது உளுந்தங்கஞ்சி. ஒரு காரியத்தை குறித்து யோசிக்கிறீங்கன்னா முதல்ல என்ன வேணும்? அதை குறித்து அறிவு வேணும். அதனால தான் செழிப்பை குறித்து கேட்கணும், எந்த காரியத்தை குறித்து கேட்கணும், அதை குறித்த விதைகளை மைண்டில் போட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. சரியான நேரத்தில், ஏற்ற நேரத்தில் நீங்கள் யோசிப்பதற்கு ஆவியானவர் சரியாக உங்களுக்கு தாட் ப்ராசஸ் கொண்டு வந்து கொடுப்பார். அப்படி ஏன் கேளுங்கன்னு கத்துறேங்க? அப்போ தானே உங்களை ஒரு காரியத்தை யோசிக்கவே முடியுங்க. நான் யோசிக்கிறது சரியா, நான் எடுக்கிற தீர்மானம் சரியா? சில விதைகளை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், விட்டுட்டீங்கன்னா வளர்ந்துடும். தவறான விதைகளை போட்டுட்டோம்னா அதை எடுத்துட்டு ஆண்டவரே இந்த விதைகள் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு நல்ல விதைகளை விதைக்கணும். கீழே நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணனான வழிகளில் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். 11 அப்படியே கொண்டு வர. சரியான விவேகம் இருக்குன்னா நிறைய தீமையிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். விவேகம்னா என்ன? ஒரு காரியத்தை முன்கூட்டி சிந்திப்பது, யோசிப்பது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்பது. தீத்திர சொல்ற பார்த்தீங்களா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாருங்கள், அதான் விவேகம்னு அர்த்தம். நீ 25 போவோம். விவேகம்னா ட்ரெஸ் கோடு மட்டும் இல்லைங்க. நம்ம எப்படி நம்மை பாதுகாக்க தெரியுதுனாவே விவேகம்னு அர்த்தம். உங்களை நல்லா பார்க்க சரி, ட்ரெஸ்ஸை பார்க்கலாம். எது முக்கியம்? சரீரம் முக்கியம். சரீரத்தை பாதுகாக்க தெரியுதுன்னா அதுவும் விவேகம்தான்.
கீழே நீதிமொழி 25:11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். இது NLT போடு. டைம்லி அட்வைஸ் இஸ் லவ்லி லைக் கோல்டன் ஆப்பிள்ஸ் இன் எ சில்வர் பேஸ்கெட். அதாவது அந்த நேரத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு அட்வைஸ் வந்து லவ்லி, அழகானது. அதாவது தமிழில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை. அந்த 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 டைமுக்கு சொன்ன ஒரு அட்வைஸு ஒரு சில்வர் தட்டில் தங்க ஆப்பிள் வச்சு கொடுத்தது மாதிரி. என்னோடத்தில் இருக்கீங்க, கண்டதை சொல்லாமல் எதையோ ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னா அவனோட பிரச்சனைக்கு அது ஆப்டாக பதிலாக இருந்துச்சுன்னா அது வந்து விவேகம் செயல்படுதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, பாச எனக்கு தற்செயலாக நீங்கள் சொன்னீங்க, அது என் வாழ்க்கையை மாற்றிருச்சுமா. சமயத்தில் நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். நீங்கள் ஒரு நாள் சும்மா என்கிட்ட பேசுகிறீங்க பாஸ்டர், ஒரு வார்த்தை எனக்கு அப்படி கிளிக் ஆச்சு, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு பிரச்சனை அப்படி சால்வ் பண்ணிடும். நான் இதை குறித்து கிரேஸ்னா என்னன்னு தெரியுமா, நியாயத்து, அதெல்லாம் அப்படி இல்லை. அவனுக்கு தேவையான ஒரு வார்த்தை. ஒரு பையன் ஒரு ஆளோ ஒரு பிள்ளைகளை இறந்துருச்சுன்னு வச்சுங்களேன். ஏன் என் பிள்ளை இறந்துருச்சுன்னு கேட்கும்போது அவனுக்கு பதிலை கேட்கல. அவனுக்கு தேவையானது பதில் கிடையாது. அவனுக்கு தேவையானது தன்னை ஆற்றக்கூடிய ஒரு கரம் அவனுக்கு தேவை. அந்த நேரத்தில் நீங்கள் பதிலே சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அவனை ஹக் பண்ணி அவனோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாவே அவனுக்கு அதே பதில். அவனுக்கு நான் சொன்னது புரியுதுங்களா? அதனால தான் அதான் விவேகம். விவேகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விதம் சொல்லுகிறது அன்பு திரளான பாவங்களை மூடும் இருக்கு. ஒரு மனிதன் உங்களுக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியம் செஞ்சுருக்காருன்னு வச்சுங்களேன், நீங்கள் அதையே இரவும் பகலும் சிந்திச்சுட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு விவேகம் இல்லைன்னு அர்த்தம். இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, படுத்தா தூக்க வர மாட்டேங்க, குத்துதே அப்படின்னா நீங்கள் வந்து சிந்திக்க வேண்டியதை சிந்திக்காமல் சிந்திக்கக்கூடாது சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது? சரியான விவேகம் இல்லைன்னு அர்த்தம். தாட் ப்ராசஸ் ரொம்ப முக்கியங்க. சில மக்கள் உங்கள் தீமை செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு விரோதமாக செயல்பட்டுருக்காங்கன்னா அதை விட்டுருங்க. ஆண்டவர் சொன்னார் லூக்கா 12:12, இப்போது ஒருத்தனோட உங்களுக்கு ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு நியாயாதிபதிகிட்ட போகும்போது போகிற வழிட்டு அவனுக்கு சரியாயிரு, இல்லாட்ட கோர்ட்டுக்கு போய் அப்புறம் வந்து உன்னை வாதிக்கிறவன் கையில் கொடுப்பாங்க, காசு போயிடும். போகிற வழியில் சரியாயிட்டோம்னா நிறைய வாதையிலிருந்து வேதனையிலேருந்து விடுதலை ஆகிடலாம். ஒரு எண்ணம் வருது, எண்ணம் வருமே சரி அது போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா அது விட்டுறணும். சில காரியங்களை விடக்கூடாது, அதை டீல் பண்ணணும். பிள்ளைகள் சில காரியம் செய்கிறாங்க, ஏதோ ஒரு செய்கிறாங்கன்னா, இப்போது என் பையனுக்கு கூட 2 நாள் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சு. அதுதான் ஆரம்பிச்சு சொன்னேன், எந்த காரியம் செஞ்சாலும் என்னுடைய விளைவு என்னென்னு யோசிச்சு செய்யணும்டா அப்படின்னு சொன்னேன் நான். சில காரியங்களை விட்டுறலாம், இப்போது சில காரியங்களை வந்து டீல் பண்ணணும். பிள்ளைகளோ சர்ச்சில் சில காரியம் நடக்குது, எனக்கு தெரிஞ்சுன்னா கண்டுக்க மாட்டேன். ஆனால் சில செய்கிற காரியம் சர்ச்சுடைய எல்லா காரியம் பாதிக்க நான் டீல் பண்ணுவேன். போய் சில காரியங்களை டீல் பண்ணணும், சில காரியங்களை அப்படி விட்டுறணும். விட்டுருச்சுன்னா அது அப்படியே போயிடும். நான் சொன்னது புரியுதுங்களா? எல்லா காரியங்களையும் போட்டு மனதில் பட்டு அப்படியே கொடையை விட்டுக்கிட்டு வச்சுங்களேன், நீங்கள் சரியான டிசிஷன் எடுக்கவே முடியாது உங்களால். சில காரியங்களை ஈஸியாக விட்டுறணும். விட்டுட்டு அப்போ தான் சரியான காரியங்களை சிந்திக்க முடியும். சின்ன சின்ன காரியங்கள்லாம் போட்டு அடையே அது என்ன இது என்ன அப்படி எப்படி எப்படின்னா பெரிய டிசிஷன் எடுக்கும்போது உங்களால் புத்தி ஷார்ப்பாக இருக்காது. அதனால் எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது அநேக ஆலோசனைக்காரர்கள் இருப்பது அவசியம் இருக்குது. ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களால் சரியாக ஆலோசனை பண்ண முடியலன்னா சில ஆட்கள்கிட்ட, நல்ல ஆட்கள்கிட்ட வந்து ஆலோசனை செய்யுங்க. அதாவது முக்கியமான காரியத்துக்குலாம், நாளைக்கு நான் மதுரைக்கு போகலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன போயிட்டு வாங்க, போயிட்டு சாயங்காலம் வந்துடுங்க, முடிஞ்சால் சொந்தக்கார அது வாங்க, அது ஒன்றும் மேட்ரு இல்லை. வாழ்க்கையில் சில முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கு 4 பேர்கிட்ட கலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவெடுங்க. ஞானிகளோடு பழகுங்க, மூடனுக்கு தோழனாகாதீங்க. சில ஆட்கள் உங்களை உயர்த்தி விடுவாங்க. உங்களை நீங்கள் நல்ல காரியம் செஞ்சீங்கன்னா உங்களை எல்லாம் செய்யுங்க முன்னேறிடலாம் அப்படி உங்களை தூக்கி விடுவாங்க.
அப்படி ஆட்களோடு பழகுங்க. அவனும் உருப்பட மாட்டான், அடுத்தவனுக்கு உருப்பட வர மாட்டான். அந்த பழக்கத்தை கட் பண்ணிடுங்க. அப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விவேகம் இருக்குன்னு அர்த்தம். வினா வினா வினாங்கிறது வேதத்தில் பெரும்பாலான இடத்துல சொல்லப்பட்டது நெகட்டிவாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வினான்னா தந்திரமாக இருப்பது. முதல்ல இந்த வினா தந்திரத்தை குறித்து எங்கே பேசுதுன்னா ஆதியாகமம் 3:1 சொல்லுது, எல்லா காட்டு மிருகங்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருக்குன்னு இருக்கு. 2 கொரிந்தியர் 11 வாங்க. 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே, இதுவும் வந்து அந்த சட்டில்டி, அந்த தந்திரத்தை குறித்து பேசுறது. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சிச்சது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமா என்று பயந்திருக்கிற. இங்கேயும் இந்த வினாவை குறித்து பேசும் பொழுது நெகட்டிவாக குறித்து பேசுகிறது. பிசாசு தன்னுடைய தந்திரத்தினாலே மக்களை வஞ்சிக்கிறான், மக்களை ஏமாற்றுகிறான். தந்திரம்னா அது பிசாசுடைய செயல்னே நமக்கு தெரியாது. பிசாசு வர்றான், மொட்டை போட்டிருக்கான், ஒரு கொம்பு இருக்குன்னா அது வந்து ஓனிடா டிவிக்கு வர்ற பேய். உங்களுக்கு தெரியுமா? அது இப்போல்லாம் ரொம்ப பேருக்கு அது அப்படியா ஓனிடாவா இங்கேருந்து அது எங்கள் காலத்தில் ஒன்று இருந்துச்சு. ஒரு மொட்டை போட்டு ஒரு கொம்பு இருக்கும், ஒரு வால் இருக்கும், அது வந்து ஓனிடா பேய். ஆனால் பேய் அப்படி வராது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம இனம் கண்டுருவோம். பிசாசு நம்ம வாழ்க்கையில் செயல்படும் பொழுது அது பிசாசு தான் வர்றான்னே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தந்திரமாக உள்ள வருகிறான். அதான் பிசாசுடைய செயல். இந்த வினாங்கிறது தேவனுடைய 7 தூணில் ஒரு தூண். அந்த ஒரு தூணை உலகமும் பிசாசும் தவறான விதத்தில் செயல்படுகிறது. நம் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்றால் அதை சரியான காரியத்தில் தூய்மையான விதத்தில் செயல்படுத்தணும். பிசாசு தவறான விதத்தில் அசுத்தமாக செயல்படுத்துகிறான். நம்ம அது தேவனுடைய ஞானமாக இருக்கிறதுனால தூய்மையான விதத்தில் சரியான விதத்தில் செயல்படணும். மத்தேயு 10 திருப்போம். மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். இங்கே ஆண்டவரே சொல்கிறாரு, நெகட்டிவாக தான் சொல்கிறாரு. சர்ப்பத்தை போல வினாவாக இருங்க, புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருங்க. இது 7 தூணில் 1. இந்த வினாங்கிறது வந்து சட்டில்ட்டிங்கிறது வந்து சாதுரியமாக செயல்படுகிறது, தந்திரமாக செயல்படுகிறது. கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல அனுப்புகிறேன். ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்போம்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆபத்தான இடத்துக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன். எப்படி சர்ப்பம் சொல்லும் பொழுது பிசாசு குறித்து சொல்கிறாரு. சர்ப்பமானது வினா உள்ளதாக இருக்கிறதோ அதே போல் நீங்கள் வினாவுள்ள தந்திரம் உள்ளவர்களாக இருங்க. பிசாசு நல்லா கவனிங்க, ஆத்துமாதாயம் பறதை பற்றி பேசுகிறார். பிசாசு தந்திரமாக மக்களை ஏமாற்றி இருளின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறான். நீ உள்ளே போங்க, அவன் எப்படி மக்களை ஏமாற்றி தந்திரமாக ராஜ்யத்துக்குள்ளே இருளின் ராஜ்யத்துக்கு கொண்டு போனானோ அதே போல் நீங்கள் சாதுரிய ஞானம் உள்ளவர்களாக போய் திரும்பி இருளின் ராஜ்யத்தில் இருக்கிறவனை ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வாங்க. பேக்குமாறு போகக்கூடாது. சொன்னது புரியுதுங்களா? அவன் எப்படி அவ்வளவு ஞானமாக வந்து மக்களை ஏமாற்றி இருளுக்குள்ளே கொண்டு போயிருக்கானோ அதே மாதிரி அவனை ஏமாத்தலை. ஒருத்தனை ஏமாத்துறோம்னா சர்ப்பத்தை போல செய்கிறோன்னா சர்ப்பம் வந்து தன்னுடைய லாபத்துக்காக செய்யுது. நீங்கள் இந்த ஞானத்தை பயன்படுத்தி அவனுடைய பிரயோஜனத்துக்காக செயல்படுங்க. நான் சொல்றது தந்திரம். நரி தந்திரமாக இருக்குன்னா நரி தன்னுடைய லாபத்துக்கு தந்திரமாக இருக்குது. இது தந்திரமாக இருங்க, ஞானமாக இருங்க. அதாவது நீங்கள் வந்த உடனே ஆமாம் மதம் மாற்ற வந்திருக்கீங்களாக்கும் அப்படி அவனுக்கு சொல்லக்கூடாது. பார்த்தவொடனே சொல்லிட்டான்னா உங்களுக்கு வந்து வீணா இல்லைன்னு அர்த்தம். சொல்றது புரியுதுங்களா? மதம் மாற்ற வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு விலங்கலை ஆத்தும ஆதாயம் செய்ய தெரியலன்னு அர்த்தம். வினான்னா தோற்றத்தை பார்த்து ஒரு மனிதன் இதான்னு அவனால் கண்டுபிடிக்க முடியாது. அதான் வினா. நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னு அவனுக்கு விளங்காமல்
அவனை ஆதாயம் பண்ணணும். புரியுதா? நமக்கு பேக்குமார் இருப்போம். நீ இப்படியே போன நரகத்து தான் போவேன். ஆமேன்மா. அதுக்கு என்ன ஆமேன்? இந்த மக்கள் சர்ச்சில் ஆமேன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் ஆமேம்மா. நரகம் போறது ஆமேனா? அவனுக்கு சொல்லக்கூடாது. இன்னைக்கு நீ செத்தா எங்கே போவ? எங்கே போவான்? அப்படின்னா உங்களுக்கு வீணா இல்லை. அவனை வின் பண்ணணும், அவனை ஆதாயப்படுத்தணும். அது உங்களுடைய பிரயோஜனத்திற்காக அல்ல, அவனுடைய பிரயோஜனத்திற்காக. தேவனுடைய காரியம் எல்லாமே மற்றவருடைய பிரயோஜனத்திற்காகங்க. அதனால உங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. தேவனை அறியாத மனுஷன் என்ன சொல்லுவான்? நீங்கள் எல்லாரும் அமெரிக்காக்காரங்க காசு கொடுத்து உங்களை கிறிஸ்தவனா மாத்திரான், அதனால நீங்கள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக மாறிடும். லூசா? இங்கிலாந்து கிறிஸ்தவ தேசம். அமெரிக்காக்காரன் சொல்கிறது இங்கிலாந்து கேட்குறானா? கேட்கல. இங்கிலாந்துக்காரன் இப்போ பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான். நம்ம நாடுங்க. நம்ம நாட்டை அமெரிக்காவுக்கு விற்கலை. மக்களை தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகணும். அதுக்கு உங்களுக்கு தேவையானது என்ன? வினா, சாதுரிய ஞானம். அதை போடுப்பா. நீதிமொழி 1 அந்த வினான் இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்ட்ராங் சொல்கிற அர்த்தத்தை சொல்கிறேன். சட்டில்ட்டின்னு போட்டிருக்கோம். சட்டில்னா ட்ரிக்கரினா தந்திரமாக இருப்பது. வினான்னா தந்திரம், இன் அ குட் சென்ஸ், நல்ல விதத்தில் தந்திரமாக இருப்பது. அப்புறம் கயல்னா தந்திரமாக இருப்பது, வஞ்சனையாக இருப்பது, கபடமாக இருப்பது. அதெல்லாம் அந்த வார்த்தையோட அர்த்தம். இன்னொன்று தான் அந்த சட்டில்ட்டி, அந்த பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வினா. இன்னொன்று ஓயில்லி, இன்னொன்று விஸ்டம், மேலே ப்ரூடன்ஸ்னா விவேகத்தோடு செயல்படுகிறது. கவனிக்கிறீங்களாங்க? அந்த சொல்கிற கயல்னு போட்டிருக்கு இல்லையா? கயல்னா தந்திரமாக இருப்பது, வஞ்சனையாக இருப்பது. பிசாசு வஞ்சனையாக இருக்கான், தந்திரமாக இருக்கான். அவன் எவ்வளவு தந்திரமாக இருந்தாலும் அவனை காட்டில் நீங்கள் தந்திரமாக இருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? பேக்குமார் இருக்கக்கூடாது. நம்ம மக்கள் எப்படின்னா, புறாவை போல வினா உள்ளவர்களாக இருப்பாங்க, பாம்பை போல கபடற்றவர்களாக இருப்பாங்க. அப்படியே பேக்குமார் இருப்பான். அப்படியே நீங்கள் இந்த கார்ட்டூனில் ரோடு ரன்னர்னு ஒரு கார்ட்டூன் சீரீஸ் முன்னாடி வந்துச்சு. ஒரு நரி, ஒரு கொக்கு, அவ்வளோதான். அதில் 2 நிமிஷம் தான் இருக்கும் வீடியோ. அந்த நரி அந்த கொக்கை அடிக்கிறதுக்கு பலவிதமான தந்திரம் பண்ணும். எல்லாமே தந்திரம் தான் அதில். ஆனால் என்ன தந்திரம் வச்சா கூட கொக்கு மாட்டாது. கடைசியில் யார் மாட்டோம்னா நரி தான் மாட்டோம். 1000 வித்தை பண்ணும். 1000 வித்தை பண்ணால் கூட கடைசியில் அந்த நரி தான் பாதிப்புக்குள்ளாகும். பிசாசு எவ்வளவு தந்திரமாக நம்ம அடிக்கணும், நாசமாக்கணும்னு நினச்சா கூட அவனை காட்டில் நம்ம தந்திரமாக இருக்கணும். தந்திரமாக இருந்து கடைசியில் அவனுக்கு அது தீமையாக மாறணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த வீணா இருக்கிறது, அந்த கயல், அந்த கபடத்தை சரியான விதத்தில் கபடம் செய்கிறவனுக்கு விரோதமாக செயல்பட்டு அவனை மேற்கொள்ளுகிறோம். நம்ம எவனும் கபடம் பண்ணுறதில்ல. நம்ம கபடம் பண்ணி நம்ம நாசமாக்குறவனுக்கு மேலாக நம்ம கபடமாக இருந்து அவன்கிட்ட எஸ்கேப் ஆகிறது. புரியுதா? 2 உதாரணம் சொல்கிறேன். இந்த தந்திரத்துக்கு உதாரணமாக வீட்டில் போய் 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் படிங்க. 2 ராஜாக்கள் 10 ஃபுல்லாக படிங்க. 2 ராஜாக்கள் 10 யோசபாத்தின் மகன் யெகூவை பற்றி ஃபுல்லாக போட்டிருக்கு. யெகூவை கர்த்தர் எலியாட்ட அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறார். போய் யெகூவை போய் அபிஷேகம் பண்ணுங்கிறாரு. அதை எலியா செய்யலை. அதுக்கப்புறம் எலியா மரித்ததுக்கப்புறம் எலிசா யெகூவை அபிஷேகம் பண்ணுறார். எலியா சொன்ன தீர்க்க தரிசனம் என்னன்னா, ஆகாப்பு வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் செத்து போவான், எசபேல் செத்து போவா, எசபேலுடைய ரத்தத்தை நாய் நக்கும்.
இது வந்து எலியா சொன்ன தீர்க்க தரிசனம். ஆகாப்பு வீட்டுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம், உன் பிள்ளைகள் எல்லாமே செத்து போவாங்க அப்படின்னு சொன்ன தீர்க்க தரிசனம். இது வந்து எலியா வந்து யெகூவை அபிஷேகம் பண்ணல. கர்த்தர் சொல்லுவார், நீ யெகூவை அபிஷேகம் பண்ணிட்டு போம்பார். யெகூவை அபிஷேகம் பண்ணியிருந்தாலும் நாபோத் செத்துருக்க மாட்டான். நாபோத் செத்தான் தெரியுமா? நாபோத் செத்துக்கு முக்கியமான காரணம் எலியா. ஏன்னா எலியா வந்து யெகூவை அபிஷேகம் பண்ணலை. 10 வருஷம் போயிடுச்சு, சம்பவம் போயிடுச்சு. யெகூ அபிஷேகம் பண்ணுறார். 9ஆம் அதிகாரம் முழுக்க படித்து பார்த்தீங்கன்னா எப்படி யெசபேலை அவன் கொல்லுவான், எப்படி ரத்தம் கீழே விழுகும், நாய் நக்கும், அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிகாரத்தில் ஆகாப்புடைய பிள்ளைகளெல்லாம் சில ஆட்கள் வந்து பாதுகாத்து பத்திரமா வச்சுருப்பாங்க. இவர் என்ன சொல்வார்னா, ஒரு யுத்தம் பண்ணுங்க, ஒரு யுத்தத்துக்கு வரேன், உங்கள் ராஜாக்களுடைய பிள்ளைகள்லாம் யுத்தத்துக்கு ரெடி பண்ணுங்க, ஆயுதங்கள்லாம் இருக்குல்ல, யுத்தத்துக்கு வருவோம் சொன்ன உடனே அவன் என்ன சொல்லுவான், உங்களோட நாங்கள் எப்படி யுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் யுத்தம் பண்ண முடியாதுல்ல, அப்போ ஆகாப்புடைய எல்லா பிள்ளையுடைய தலையை வெட்டி கொண்டு வா அப்படின்ட்டுருவான். ஆகாப்புடைய எல்லா பிள்ளைகளையும் வெட்டி கொண்டு வந்துடுவான். இது வரைக்கும் தந்திரம் கிடையாது. அதுக்கப்புறம் யெகூ இஸ்ரேலில் போய் என்ன சொல்லுவான்னா, ஆகாப்புலாம் ஒன்றுமே கிடையாது, நான் ஆகாப்புக்கு மேலே பெரிய ஆள், ஆகாப்பு பாகாலை கும்பிட்டதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஆகாப்பு வந்து பாகாலுக்கு அந்தளவுக்கு ஆராதனை செலுத்தலை, நான் ஆகாப்பை பார்க்கலும் பாகால் மேலே ரொம்ப வைராக்கியம் வச்சுருக்கிறேன், அதனால் பாகாலுக்கு வந்து நான் பெரிய ஒரு விழா கொண்டாட போகிறேன், பாகாலுடைய எல்லா தீர்க்கதரிசிகளும் நாளைக்கு ஒரு இடத்துல கூடியிருங்கன்னு சொன்ன உடனே இவன் சூப்பரால் இருக்க அப்படின்னு சொல்லி எல்லா பாகாலுடைய தீர்க்கதரிசிகளும் ஒரு இடத்துல உட்கார வச்சு உள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு வேறு ட்ரெஸ் கொடுப்பான். இவன் தான் பாகாலுடைய தீர்க்கதரிசின்னு தெரியக்க போட்டு கொஞ்சம் பேரை வச்சு அத்தனை பேரும் வெட்டி கொண்டுருவான். ஒருத்தங்க கூட மிஸ் பண்ணக்கூடாது, அத்தனை பேரும் வெட்டின்னு சொல்லி அதான் தந்திரமாக சேருது. நான் சொன்னது புரியுதுங்களா? இன்றைக்கி நீங்கள் யாரையுமே வெட்டி கொள்ளக்கூடாது, தந்திரமாக உள்ள கூட்டுன்னு செய்யக்கூடாது. இன்றைக்கி நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கிடையாது. அது வந்து வரப்போகிற காரியத்துக்கு அடையாளம். நம்ம யாருக்கும் விரோதமாக கிடையாது. ஆனால் சாதுரிய ஞானத்தோடு அழிவில் இருக்கிற மக்களை எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரணும். கரெக்டாக பேச தெரியணும். அன்றைக்கெலாம் ஒரு சகோதரி நல்ல மாலைகளெல்லாம் போட்டிருந்தாங்க. மாலைன்னா இதே ஒரு இதுக்கு நேர்ந்துருந்தாங்க. எவ்வளோ நாளாக போகிறீங்கக்கா அப்படின்னு கேட்டேன் நான். ரொம்ப நாளாக போகிறேன் தம்பி. இப்போ போகிறது ரொம்ப நல்லா இருக்காக்கா நான். என்ன தம்பி அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அக்கா அதெல்லாம் போகக்கூடாதுக்கா, நீ நாசமாக போவீங்கன்னு சொல்லக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த இடத்துல ஒரு ஆளை பார்க்குறோம்னா எப்படி பேசணும் அப்படி பேச தெரியணும். அதுக்கு ஞானம் வேணும். என்னோட சொன்னாலே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தேன், அப்போ இன்னொருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர் பேசிகிட்டே இருக்கேன், அவருக்கு எப்படியா காஸ்பல் சொல்லணும்னு எனக்கு லீடிங் இருந்துச்சு. என்னை பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தார். நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டேன். பரமக்குடினார். நானும் பரமக்குடி தான் சார், எனக்கும் பரமக்குடிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குது. எப்படி உங்களுக்கு பரமக்குடி? நான் அந்த ஊரில் தான் சார் பிறந்தேன் அப்படின்னாரு. அப்புறம் நீங்கள் யார்? நாங்கள் இந்த ஊர் தான், சௌராஷ்டிரா, நான் அந்த ஊரில் செட்டில் ஆகிட்டேன்னு சொன்னேன். புளியோதரை சூப்பராக பண்ணுவீங்களா சார்னே? ஆமாம், எங்களை மாதிரி புளியோதரை யாரும் அடிச்சுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் யாருன்னு கேட்டார். நான் பாஸ்டாக இருக்கேன். எப்படி நீங்கள் பாஸ்டாக ஆனீங்க? அதுக்கப்புறம் தான் காஸ்பல் சொன்னேன். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஞானத்தோடு செய்யணும். அவனை வஞ்சிப்பதற்காகவோ அவன்கிட்ட எந்த ஆதாயம் பெறுவதற்காகவோ அல்ல. அவனை விண்மண்ண தெரியணும். உங்களுக்கு விண்மண்ண தெரியணும்னா உங்களுக்கு இந்த சாதுரிய ஞானம் அவசியம். பேக்குமாறு பேசக்கூடாது. போய் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படி பேசணும். ஒருத்தர் டீ வாங்க டீ சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். பிரேஸ் தி லார்ட் பிரதர் அப்படி சொன்னீங்கன்னா வரமாட்டான். சோத்திரம்னே, அண்ணே வணக்கம்ண்ணே அப்படி போகணும். அப்போ தான் உங்கள்கிட்ட அவன் டீல் பண்ணுவான். நான் சொன்னது புரியுதுங்களா? சில மக்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க, இன்றைக்கி சர்ச்சில் அந்த புகை போடக்கூடாது, இந்த ஜிக்கு ஜிக்கு லைட்லாம் எரியுதுலங்க போடக்கூடாது. அன்றைக்கி ஏண்ட ஒரு தம்பி கேட்டார், அதை பற்றி உங்களுக்கு என்ன? இதில் கருத்து சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் சொசைட்டிக்கு நீ வின் பண்ணணும்னா அது அவசியம். அவங்களுக்கு புகை போடுறதா போடலையா, அதில் ஏதாவது பரிசுத்தம் இல்லையா, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. மற்ற இடத்துல டான்ஸ் ஆடும்போது சிக்கு சிக்கு சிக்குன்னு நாடுறான் அவன். நீங்கள் இங்கே உள்ள ஒரு கொட்டை வச்சுட்டு சோத்திரம் ஏசுனா அதானா நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன்னு போயிடுவாங்க.
புரியுதா? ஒரு கொட்டை வச்சுட்டு டொங்கு டொங்கு டொங்குன்னு அடிச்சிங்க வச்சுங்களேன், அவனுக்கு நீங்கள் இசைந்த ஆள் இல்லை. நீங்கள் மற்ற இடத்துல அவன் ஆடுறான், குதிக்கிறான், அங்கே அந்த ஜிக்கு ஜிக்குன்னு லைட் இருக்குது, புகை இருக்குது, அதே மாதிரி இங்கே ஆடலை. ஆனால் அவனுக்கு கேட்ட ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. இங்கே வரும்போது பாடுறான், பாட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த வாரம் வரலாமே அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். அடுத்து வரும்போது ஏதோ ஒரு வார்த்தை அவனை டச் பண்ணும். நீங்கள் அவுடேட்டடாக இருக்கீங்க வச்சுங்களேன், நீங்கள் அவுடேட்டடாக இருந்தீங்கன்னா அவனை வின் பண்ண முடியாது. அதுதான் இது அவசியம். நம்ம அதெல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் உலகத்தான் போடுறான், உலகத்தான் போட்டு ஆடுறான். நீங்கள் போட்டு அவனை வின் பண்ணுங்க. அவனுக்கு அந்நியனாக இருக்காதீங்க. இங்கே வரும்போது கிட்டத்தட்ட அது மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை காஸ்பலுக்கு கொண்டு வாங்க. நான் சொன்னது புரியுதா? காரியம் அதான். எனக்கு புகை போட்டாலும் சரி தான், புகை போடாட்டாலும் சரி தான். புகவே போடக்கூடாதுன்னா பழைய ஏற்பாட்டு தேவாலயத்தில் புகை எப்போவுமே இருந்துக்கிட்டு இருந்துச்சா? அந்த கங்கு அவியவே கூடாது. கங்கு எப்போயுமே இருக்குன்னா, கங்கு இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? புகை இருக்கும். அப்போ பழைய ஏற்பாட்டு ஸ்டைல் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு நோக்கம் புகை இல்லையா, வின் பண்ணணும். அதனால தான் நான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாங்கி வைக்கணுங்கிறேன். போன வாரம் ஒரு கடவுள் அறியாத பிள்ளை வந்தால் முடிஞ்ச உடனே என்னம்மா புரிஞ்சான்னே, பாட்டு நல்லா இருந்துச்சுங்கண்ணா. அதான் முக்கியம். அப்போ அடுத்த வாரம் வருவா. அடுத்த வாரம் வரும் பொழுது அவளுக்குள்ள வார்த்தை உள்ளே போகும். அதுதான் வேதம் வீணான்னு சொல்லுது. வீணான்னு சொல்லும் பொழுது இன்னொரு காரியம், பச்சோந்தி மாதிரி இருப்பது. பச்சோந்தி மாதிரி இருக்குதுன்னா அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிறது. அப்படியே நீங்கள் ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் அப்படியே அடாப்ட் ஆகணும். அடாப்ட் ஆகி அவனை வின் பண்ணணும். இப்போ ஒரு பச்சோந்தி இருக்குன்னு வச்சுங்களேன், பச்சோந்தி பார்த்துருப்பீங்களே. பச்சோந்தி இருக்குன்னா ஒரு பச்சை செடி இருந்துச்சுன்னா அப்படி பச்சையாக மாறிடும். ஒரு ப்ரௌன் கலர் இருக்குன்னா ப்ரௌன் கலராக மாறும். ஏன்னா தனக்கு வர்ற ஆபத்திலிருந்தும் தன்னை காப்பாற்றிக்குது, தன்னுடைய இறையும் அது பிடிச்சிக்குது. புரியுதா? சில நேரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் உங்களை மாற்றிக்கொள்ள தெரியணும். அதனால் மற்றவனை அபகரிக்கக்கூடாது, மற்றவனை வஞ்சிக்கக்கூடாது, மற்றவனுடைய ஆத்துமா வின் பண்ணணும். சில வசனம் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 9:19 வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9:19 வசனம். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கிறேன். பாவத்துக்கு அடிமை கிடையாது, யாருக்கு அடிமை கிடையாது, எந்த சூழ்நிலைக்கு அடிமை கிடையாது. ஆனால் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். அநேக மக்களை ஆதாயப்படுத்தணும், அதனால் எல்லாருக்கும் என்னை அடிமை மாதிரி மாற்றினேன். ஆனால் நான் அடிமை கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? பாவத்துக்கு அடிமை கிடையாது, மனுஷனுக்கு அடிமை கிடையாது, சூழ்நிலைக்கு அடிமை கிடையாது. அநேக மக்களை வின் பண்ணணுங்கிறதுக்காக என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். கீழே யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். ஒரு யூதனை வின் பண்ணணும், அதுக்கு நான் எப்படி மாறினேன்? யூதனை போனவே மாறினேன். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவனை போல அவனுக்கு போன ஆனேன். அது புரியுதுங்களா? இவர் தான் கிருபை பேசினவர். கிருபை பேசினவர் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, கிருபைக்கு உட்பட்டவர்கள் சொன்னவர். இப்போ ஒரு யூதனை வின் பண்ணுறதுக்காக நான் நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானவன் அல்ல அப்படின்னு அவனை காமிக்கிறாரு. சொல்கிறது புரியுதுங்களா? நாம நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது. நியாயப்பிரமாணம் எந்த நோக்கத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அதுக்கு ஆதரவானவர்கள். நியாயப்பிரமாணத்தினால ரசிக்கப்பட முடியாது, நியாயப்பிரமாணத்தினால ஆசீர்வாதப்பட முடியாது. ஆனால் அவன்கிட்ட போகும்போது எப்படி போகிறேன்? யூதனை போலவே போகிறேன். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவனை போலவே போகிறேன். ஏன்? அவனை வின் பண்ணணும். அவன்கிட்ட இருந்து எதோ ஒன்று பறிக்கணும் இல்லை, அவனை வாழ வைக்கணும். சில சொல்லுவாங்க, அவர் மொட்டை போட போனார். எதுக்கு மொட்டை போட்டார்? அங்கே போய் காஸ்பல் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறாரு. சிலர் பைத்தியக்கார மாதிரி பேசுவாங்க. அவர் மொட்டை போட்டார், கடைசியில் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார். ஏன்? அந்த சூழ்நிலைக்கு தன்னை அடாப்ட் பண்ணுறாரு. அடாப்ட் பண்ணி உனக்கு நான் எதிரானவன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை
அவனோடு ஒன்றா ஆளாக மாறி அவனை வின் பண்ணுறார். கீழே நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை, அந்த புறஜாதி மக்களை நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்குன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாக இருக்கிறேன். தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் சொல்ல, எந்த பிரமாணம் இல்லாதவனை போல இல்லை. தமிழில் தான் நியாயப்பிரமாணம் போட்டிருக்கு. நான் எந்த பிரமாணம் இல்லாதவனை போல இல்லை, கிறிஸ்துவின் பிரமாணத்தை போல இருக்கிறேன். கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? நான் உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசி. நியாயப்பிரமாணம் என்ன? தேவனை நேசி, உன் பிறனை நேசி. கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? நான் நேசிக்கிற மாதிரி அவனை நேசி. நியாயப்பிரமாணத்துக்கு கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு வித்தியாசம் இருக்குங்க. நியாயப்பிரமாணம் தேவனை நேசி, உன் பிறனை நேசி. கிறிஸ்துவின் பிரமாணம் நான் உன்னை நேசிக்கிற மாதிரி அவனை நேசி. கிறிஸ்து மேலேருந்து வந்தாரா? நம்மை போல மாறினாரா? ஏன்? நம்மளை வின் பண்ண வந்தார். அதனால அவருக்கு ஒரு லாபம் கிடையாது. நம்மை வின் பண்ணி நரகத்தில் இருக்கிற மக்களை அவருக்குள்ள கொண்டு வந்தார். அதான் வினா. கீழே பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கப்படும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். ஒரு முறை நான் ஆந்திராவில் குருசேடு, அப்போ கடைசி 4 குருசேடுக்கு நான் டிரைவராக இருந்தேன். ஏன்னா முதல்ல நான் சொல்லலை, டிரைவிங் தெரியும்னு சொல்லலை. டிரைவிங் தெரியும்னா 12 வருஷத்துக்கு 12 குருசேடு, 2 வருஷத்துக்கு 24 குருசேடு. 24 குருசேட்லேயும் டிரைவராக போயிடுவோம். நம்ம போனது படிக்க, டிரைவராக இருக்குல்ல. நீங்கள் பைபிள் காலத்திலே இருக்க முடியாது, ஊராக சுற்றி தான் இருக்கணும். அதனால் எனக்கு டிரைவிங் தெரியும்னு யார்ட்டையுமே சொல்லலை. கேட்டால் சொல்லியிருப்பேன், நானாக வாலண்டராக சொல்லலை. கடைசி குருசேடு ஆந்திராவுக்கு போனேன், டிரைவர் வரலன்னு சொன்னோடனே மீட்டிங் நிற்கக்கூடாது, நான் டிரைவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வண்டி எடுத்து போடுறேன். போகும்போது என் கையில் கைப்பிரதி இருக்குது. வரும்போது ஒருத்தர் வர்றாரு, நான் கைப்பிரதி என் கையில் இருக்குது. அவர் கைப்பிரதி நீட்டினோன்னா அவர் பிரசாதம் நீட்டார். பிரசாதம் நீட்டினோம்னா கோயிலுக்கு போன வந்து அந்த இது எல்லாமே நீட்டிட்டார். நான் வாங்கிட்டேன். நான் வாங்கலைன்னா கைப்பிரதி அவர் வாங்க மாட்டார். நான் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி, எனக்கு தெலுங்கு தெரியாது அப்படின்னு அவர் அப்படி வாங்கிட்டு அப்படி கொடுத்துட்டேன். நான் வாங்கலை அப்படின்னா அவர் வாங்க மாட்டார். அவர் போகிறவரை நான் கையில் வச்சுருந்தேன். அவர் போய் திரும்புகிறவரை கையிலே தான் வச்சுருந்தேன். அதான் அவனை வின் பண்ணுறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு கரெக்டாக பேச தெரியணும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் அப்படிங்க அதுக்காக நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு போக சொல்ல. நீங்கள் கலாத்து 2:11 வீட்டில் படித்து பாருங்க. பேதுருவை சத்தம் போடுறாரு. ஏன் சத்தம் போடுறாரு? பேதுரு ஆக்ட் பண்ணிட்டாரு. அதாவது யூத மக்கள் வருகிற வரை புறஜாதி மக்கள்கிட்ட சோறு சாப்பிட்டாரு, தண்ணி குடித்தார். யூதர்கள் வந்த உடனே அவர் வந்து புறஜாதி மக்களை கீழே பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ வந்து அவர் சத்தம் போட்டார், எல்லாருக்கும் முன்பாக நீ மாய்மாலம் பண்ணுறனர். மாய்மாலம் பண்ணுறனா நடிக்கிறனர். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்படி சொல்லலை. இது மாய்மாலம் பண்ணுறது கிடையாது, ஒருத்தனை வந்து வின் பண்ணுறது. அப்போஸ்தலர் 17 அத்தனை பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் போகிறார். முதல்ல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. அவர் ஊரை விட்டு அனுப்புகிறாங்க. ஒரு கலகம் ஏற்பட்டவொன்னு அனுப்புகிறாங்க. 17 போகிறவள்ள நிற்கிறாரு. நிறைய அந்த ஊர் முழுக்க கோயில், நிறைய விற்கிற கோயில். அப்போ ஒரு கோயிலில் வந்து விக்கிரகம் இருக்குது. ஆனால் சாமி பேர் தெரியலை, அறியப்படாத சாமிக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஒன்று விக்கிர ஆராதனைக்காரர்களே வாங்கன்னு சொல்லலை. எப்படி சொன்னார்? வாங்க வாங்க, இந்த சாமி எனக்கு தெரியுங்கிறாரு. உங்கள் சாமி யாருன்னு தெரியல, இந்த சாமி எனக்கு நல்லா தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு காஸ்பல் சொன்னார். அதான் வினா. வினா சொல்கிறது வேற, பொய் சொல்லி ஏமாத்துறது வேற. யாரையும் பொய் சொல்லக்கூடாது. அந்த சூழ்நிலையை கரெக்டாக புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் ஆக்ட் பண்ணுறது. அப்போஸ்தலன் அப்படி இல்லை. அப்போஸ்தலன் இப்போ தெளிவாக சில இடத்துல ஆப்ரேட் பண்ணுவார். பெரிய பிரச்சனை எழும்புது. பிரச்சனை எழும்பும்போது இவர் நியாயம் விசாரிக்கிறாங்க. இவர் வந்து கரெக்டாக அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு டக்குன்னு சொல்கிறாரு, நான் வந்து பரிசையேன், நான் வந்து உயிர்த்தெழுதல் நம்புறேன்னு சொன்ன உடனே இவரை விட்டுட்டு அவங்க சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. படிச்சிருப்பீங்களே, இவரை விட்டுட்டு சதுசேயரும் பரிசேயரும் அவன் சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டான். இவர் அந்த கூட்டத்தை தள்ளியாக ரிலாக்ஸ் ஆகிட்டார். அதான் ஞானம். பொய் சொல்லக்கூடாது. கடைசி 2 காரியம் சொல்லி முடிச்சேன். 1 சாமுவேல் 21 படிங்க. 1 சாமுவேல் 21 எடுத்தோன்னு பொய் சொல்கிறார். அதாவது தாவீது
அர்ஜென்ட்டாக வர்றாரு. அப்போது அந்த ஆசாரியன்ட்ட கேட்குறாரு, என்ன அவசரமாக வர்றீங்கன்னா, இல்லை சவுல் வந்து ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை சொல்லினாரு, அது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால் வரும்போது பட்டயத்தை மிஸ் பண்ணிட்டேன், பட்டயம் இருக்கா அப்படின்னு சொன்னோடனே அந்த கோலியாத்து வெட்டின பட்டயம் இருக்குன்னு சொன்னார். அது பொய். சவுலுக்கு தப்பிச்சு போகிறாரு. அவர் சொன்ன பொய்யினால் அந்த வம்சமே அழிஞ்சிடும். சவுல் வெட்டி கொண்டுருவான், அந்த ஊரே எரிச்சு கொண்டுருவான். அது பொய். நான் சொல்கிறது பார்த்தீங்களா? அது அப்படி தன்னுடைய சுயலாபத்துக்கு சொல்கிறது கிடையாது, அது பொய். அவன் சவுலுக்கு பயந்து ஓடினான். அதுக்கப்புறம் பயந்து ஓடி போய் பெலிஸ்தேர் பட்டணத்துக்குள்ளே போய் அங்கே போய் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொன்ன உடனே தாவீதுன்னு சொன்ன உடனே அங்கே பைத்தியக்கார மாதிரி வேஷம் போட்டு வர்றாரு பார்த்தீங்களா? அது பச்சோந்தியாக இருப்பது. பச்சோந்தியாக இருப்புனா சூழ்நிலைக்கு அப்படியே நடித்து எஸ்கேப் ஆகிறது. புரியுதா? அப்புறம் நீங்கள் யுத்தம் பண்ணி அவனை வின் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தீர்க்காயுசோடு வாழ்கிறதுக்கு சில ஞானம் அவசியம். கடைசியாக ஒரு காரியம் சொல்லிடலை. லூக்கா 16 ஆண்டவர் சொன்னார், ஒரு உக்கிரானக்காரன் அவன் எஜமானுடைய பணத்தை திருடி சாப்பிட்றான். ஒரு நான் வந்து எஜமான் வந்து கணக்கு கேட்குறாரு, கணக்கு கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், பிச்சை எடுக்க வைக்கப்படுறேன், உழைக்கவும் ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ என்ன செய்கிறான்? எல்லார்ட்டையும் சாதுரியமாக போய் கணக்கை மாற்றி எழுதி சொல்கிறான். எதுக்கு? நண்பர்களை சம்பாதிக்கிறான், எதிர்காலத்துக்குண்டு ஒன்று செய்கிறான். அப்போ அந்த எஜமான் சொல்லுவார், இவனுக்கு இருக்க அறிவு கூட என் ஜனங்களுக்கு இல்லையேம்பாரு. அப்போ நமக்கு என்ன வேணும்? சாதுரிய ஞானம் அவசியம், வினா அவசியம், சூழ்நிலைகளை சரியாக கையாளக்கூடிய ஞானம் அவசியம். அப்படி இருந்துச்சுன்னா சக்ஸஸாக இருக்கலாம். அதுக்கு தேவன்கிட்ட கேளுங்க, தேவன்கிட்ட அறிவை கேளுங்க, கர்த்தர் நமக்கு சொல்லித் தருவார். சரிதானே? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து பிதாவே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. எங்களை நேசிக்கிற உடைய நேசத்திற்காக சோதரம். எங்களை ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி சுகத்தோடும் சமாதானத்தோடு வாழ்வதற்கு, வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் ஞானத்தோடு சந்திப்பதற்கும், எடுக்கிற எல்லா தீர்மானங்களையும் விவேகத்தோடு தீர்மானம் பண்ணவும், அதை கலந்து ஆலோசித்து மனதில் சிந்தித்து ஆவியானவருடைய வழிநடத்தின்படி ஞானமாக செயல்பட உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தெய்வீக ஞானம் இருக்கட்டும். மற்றவர்களை வின் பண்ணக்கூடிய, கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்தக்கூடிய ஞானம் இருக்கட்டும். ஆசீர்வதியும். உடைய தயவு கிருபை வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் விளங்கட்டும். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோடு ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோடு ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவோடு வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.